ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குச்சி குச்சியா இருக்கேன். ஸோ நியூ இயர் முடிஞ்சு சில நாட்கள் ஆகிடுச்சு. ஆனால் நியூ இயர் அப்ப சத்குரு ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அவருடைய தாக்கம் ரொம்ப உலகம் ஃபுல்லா பரவிடுச்சு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம உயிரோட இருக்கிறோம் பாருங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். இது வந்து அவர் பண்ண வேலை. இதுதான் ஒரு மகத்தான வேற என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? வேற என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆனா இவர் மட்டும் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்பர் 1 ஐட்டம் இப்ப இந்த நியூ இயர்ல சொல்லிக்கிறாரு நம்மளுக்கு இவ்வளவு வியூஸ் வந்திருக்குது, இவ்வளவு வந்திருக்குது. ஆனா 25% மக்கள் தான் அது. நான் 100% சேர்க்கணும்னு நினைச்சேன். நான் ஃபெயிலியரா சாகப்போறேன். அதாவது தன்னை புகழ்ந்துகிட்டு அத அப்படியே ஹம்பிளா பேசுறாராம். ஆ சோ அது ஒண்ணு நடந்துச்சு. சரி ஓகே. அதுல என்னென்ன பேசினார் அப்படிங்கிறது மெயினா பார்க்கிறோம். இது வந்து தமிழ் மாதம் மார்கழி மாதத்துல வந்திருக்கு இல்லையா? சோ அப்ப மார்கழி மாதம் வந்து குளிர் மாதம். ஆ ஸோ அவர் வந்து எப்பவுமே சயின்ஸோட கலந்து பேசுறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவரு. ஆ ஸோ அது மக்களுக்கு பிடிக்குது இப்ப, இந்த காலத்துக்கு. ஆன்மீகம் இருக்குதா இல்லையான்னுலாம் பார்க்கல. சயின்ஸ் நெறைய பேரு வந்து நான் வந்து ஏதோ ஒரு மதம் இந்து மதத்துல இருந்து முஸ்லீம் மாறுனாருன்னு நெனைக்கிறேன். ஆ அவரு வந்து நான் நாஸ்திகனா இருந்தேன். ஏன்னா, எனக்கு இந்த மாரி சயின்ஸ் ப்ரூஃப் இல்லாமலாம் இத்தனை கடவுள் எப்படி நம்புறது? அப்படின்னு இருந்தேன். ஸோ அப்ப வந்து இந்த பயாலஜில வந்து அந்த கரு எப்படி உருவாகுது? அது கொஞ்சம் கொஞ்சமா வருது. அது வந்து ஒரு புழுவாக வருவேன்ட்டு குரான்ல இருக்கும். அது எனக்கு புடிச்சிச்சு மதம் மாறிட்டேன். இது இது ஒரு பெரிய விஷயமாக அவங்களுக்கு தெரியுது. சயின்ஸோட ஒத்து போகுது அப்டின்ட்டு. பட் அது முஸ்லிம் ஆத்மாவா இருக்கும். அதனால போகுது. அதுக்கு ஒரு காரணம் தேவை அவ்வளவுதான். ஸோ அதே மாரி அ இவரும் சயின்ஸா என்ன சொல்றாரு அப்டின்னா, குளிர்காலத்துல வந்து ஜெனரலா நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். ஹைபர்னேஷன்ட்டு ஒண்ணு இருக்கும். அப்டியே செயலற்ற தன்மையில இருக்கும். அந்த தவளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அது எந்த ப்ராசஸுமே நடக்காது. ஜஸ்ட் உயிர் வாழறதுக்கு தேவைன்னா, ஒரு அடிப்படை இது மட்டும் இருக்கும். உயிர் மட்டும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மத்ததெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ, அப்ப இயல்பாகவே நம்ம வந்து ஒரு சோம்பேறித்தனத்துக்கு போயிடுவோம். இதனால மனிதர்கள் என்ன நெனச்சாங்க, இதை கடவுள் பக்கம் திருப்பி விட பாத்தாங்க. அப்பதான் அதிகாலையில எழுந்திரிப்பாங்க. இல்லையா? அந்த கடுங்குளிர்ல 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போடுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். அது பார்க்கவே ஒரு பிரமிப்பாவும் இருக்கும். எப்புட்றா எழுந்திரிக்கிறாங்க? அதே மாரி சபரிமலைக்கு போறதும் பார்த்தீங்கன்னா, அந்த மாசம் தான் போறாங்க. ஜில்லு தண்ணீல போய் குளிச்சுட்டுலாம் வேற வருவாங்க. ஸோ அப்ப எங்க பார்த்தாலும் குறிப்பா சென்னையிலலாம் வந்து இந்த இசை அதாவது கடவுள் சம்மந்தப்பட்ட இசை கச்சேரி எல்லாம் நடக்கும். இது என்னன்னா, ஸோ இதெல்லாம் அவரு என்ன சொல்றாருன்னா, அத அடுத்தது இது முடிஞ்ச உடனே மறுபடியும் எல்லா எல்லாம் அவங்கவங்க காரியத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்ப வந்து அவங்க சோம்பேறி ஆகக்கூடாதுன்றதுக்காக முன்னோர்கள் இந்த மாதத்த இப்படி வச்சுட்டாங்க. ஸோ இதே தான் நியூ இயராவும் வருது. மகர சங்கராந்தி ஒவ்வொரு இடம் ஆனா எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்துல நடக்குது. அப்டின்ட்டு இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாரு. ஆ ஆனா இதோடைய அதே மாரி இன்னொரு விஷயமும் சொன்னாரு. இந்த நேரத்துல யாரும் கர்ப்பம் ஆக மாட்டாங்க. கருத்தரிக்க மாட்டாங்க. ஏன்னா, இப்ப கருத்தரிக்கிற குழந்தை ஒண்ணு கோளாறோட பிறக்கும். மனநோய் அல்லது உடம்பு ஊனம் இந்த மாரி. இல்லாட்டினா பயங்கர பிரில்லியன்ட்டா இருக்கும். ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுப்பானுன்ட்டு அந்த மாசம் கர்ப்பம் தரிக்கிறதில்ல. அப்டின்ட்டு இதுக்கு ஒரு ரீசன் ஒண்ணு சொல்றேன். இதே வேற ஒரு அ மாசம் இந்த மாதிரி இது நடந்துச்சுன்னா, அதுக்கும் ஒரு ரீசன சொல்லிடுவாரு. இது அதாவது இது எப்படின்னா, ஒரு ஜோக் ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு வக்கீலு ரொம்ப வாதம் சூப்பரான தன் வாதத் திறமையால ஒரு பாயிண்ட்ட நிலைநிறுத்துறாரு. அப்ப வந்து ஜட்ஜ் சொல்றாரு. "யோவ்! நீ என்னய்யா உனக்கு எதிரா பேசியிருக்கிறவன்னா" ஓஹோ! அப்பதான் அவருக்கே ஞாபகம் வருது. ஓ! நம்ம இந்த சைடா உடனே இந்த சைடு பேசி இதுலயும் வென்றுட்டார். அது மாரி இந்த பேச்சு திறமை வச்சு பண்ற வேலை இதெல்லாம். மக்களும் அதுல மயங்குறாங்க. இப்ப இந்த மாதம் ஆக்சுவலா வந்து எல்லா மதத்திலுமே ஒரு மாதத்தை வந்து புனிதமாக நினைப்பாங்க. கிறிஸ்தவ மதத்துல லெந்து நாட்கள் அப்டின்ட்டு வரும்.
முஸ்லிம் மதத்துல ரமலான் மாதம். இப்ப இது மார்கழி மாதம் இந்துக்களுக்கு. ஆக்சுவலா புரட்டாசி மாசமும் சொல்லுவாங்க, ஆடி மாசமும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 2, 3 மாதம் இந்த மாதிரி புனித மாதம் இருக்குது. ஸோ இவர் இப்படி ஒரு ரீசனை கொடுக்குறாரு. ஆக்சுவலா மார்கழி மாசம் கல்யாணமே நடக்காது இந்து மதத்துல. அது ஏன்னா கடவுளுக்கான புனிதமான மாதம் அது. இவர் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி சோம்பேறியா அப்படி சோம்பேறியா ஆகுறாங்கன்னா, நம்ம குளிர்லாம் ஒரு குளிரே கிடையாது வெளிநாட்டுல கம்பேர் பண்ணும்போது. அங்க -10 டிகிரி 20 டிகிரி இருக்கும். இப்ப அவங்கலாம் காரியமே பண்றது இல்லையா? எப்படியா இருந்தாலும் உழைச்சா தானே சாப்பாடு கிடைக்குது. எப்படி காரியம் செய்யாம இருப்பாங்க? சோ அதுக்காக கிடையாது. ஒரு பிரதர், நமக்குனாவது இது காலநிலை மாற்றம் தான். 4 மாசம் வெயில், 4 மாசம் குளிர், 4 மாசம் மழை. பட் வெளிநாடுகள்ல லைஃப் லாங் அதையே தான் அவங்க அனுபவிக்கிறாங்க இல்லையா? அதோட கம்பேர் பண்ணும்போது இது நார்மல் தானே நமக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வெயில் காலமே இப்ப நமக்கு இருக்கிற குளிர்காலம் அளவுக்கு இருக்கும். குளிர்காலம் கேட்கவே தேவையில்ல. சோ அதனால அவர் ஒரு ரீசனை சொல்றார். மக்களும் அவர் பின்னாடி போறதுனால அது ஓகே. மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கோபம். ஏன் இந்து மதத்தை ஒருத்தர் கூட போட்டிருந்தாரு. உங்கள மாதிரி ஆட்களால தான் இந்து மதத்துக்கு கெட்ட பேரு அப்படின்ட்டு. நாம இந்து மதத்தை பற்றி தப்பா சொல்லல. அவரை பற்றி கூட தப்பா சொல்லல. அவர் கொடுக்கிற அந்த விளக்கத்தை பற்றி பேசுறோம். ஏன்னா அவரை பிடிக்காதவங்க விளக்கத்தை பற்றி பேச மாட்டாங்க. எதை பத்தி பேசுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். மலையை ஆக்கிரமிச்சார், அது இதுன்ட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. நாம அதெல்லாம் போகவே இல்லை. ஆன்மீக ரீதியாக அவர் சொல்ற விஷயம் கரெக்டான செக் பண்ற வேலை கூட கிடையாது. கரெக்டான விஷயம் நமக்கு தெரியும். அதை ஒரு தவறாக எடுத்துட்டு போகும்போது இல்லைங்க இதுதான் கரெக்ட்னு நம்ம எடுத்து காட்டுறோம் இல்லையா? அது ஏன் அந்த ஒரு மாதத்தை புனித மாதம் அப்படின்றாங்கன்னா, உண்மையான ஆன்மீக போதகருடைய வேலை இதுதானே. மக்களுக்கு உண்மையை எடுத்துரைக்கணும்ல. அப்ப மக்களுக்கு எப்படிதான் தெரியும்? எல்லா ஆன்மீகவாதிகளும் கடவுள் கல்லிலும் இருக்கார், முள்ளிலும் இருக்கார், அவர் அப்படிப்பட்டவர்னு சொல்றாங்க. அப்ப கடவுள் எங்க இருக்காருன்னு சொல்றது யார்தான் சொல்லுவாங்க? கரெக்ட். சரி, அது வேற டாபிக். அது ஆக்சுவலா அது தனி டாபிக்கா வந்துரும். பட் இந்த விஷயத்துல இந்த மாதம் புனித மாதம் அப்படிங்கிறது எதனால அப்படின்னா, இந்த மாதம் புனிதம்னு அர்த்தம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயத்துடைய நினைவாக தான் எல்லா பண்டிகையும் கொண்டாடப்படும். அந்த காலகட்டத்தில் கடவுளே இந்த பூமிக்கு வரார். அதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த விஷயமாக இருக்க முடியும் இல்லையா? கிறிஸ்தவர்கள் எப்படி 2ஆம் இயேசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு மிக உன்னதமான ஒரு விஷயமாக இருக்க முடியும். வராரா வரலையா அது வேற விஷயம். ஆனா உண்மையிலே கடவுள் வரார். சோ பாரத பூமிக்கு வரார். வந்து என்ன பண்றார் அப்படின்னா, பாரதத்துக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு நன்மை செய்யறார். என்ன நன்மை செய்யறார் அப்படிங்கிறத விட அவர் எந்த காலத்துல வரார் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். எந்த காலத்துல வரார் அப்படின்னா, ஆக்சுவலா இதோடைய நினைவாக தான் பைபிள், குரான் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா, அவங்க காலத்துல உலகம் எவ்வளவு மோசமா இருந்துச்சு தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் வந்தார் எங்க இறை தூதர். எம்ஜிஆர் படத்துல வர மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ணும்போது அப்படியே டக்குன்னு வந்து கை பிடிப்பார். அப்பதான் அவர் என்ட்ரியே கொடுப்பார். இது எல்லாமே ஒரிஜினலாக கடவுள் வர நேரத்துல உலகம் அப்படி இருக்குது. ஒரிஜினல் கடவுள் வரும்போது, இயேசு வரும்போது கிடையாது. இயேசு வரும்போதெல்லாம் உலகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா போன ஜெனரேஷன்ல இப்ப இருக்கிறத விட நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பெல்லாம் பெண்களை விட்டுட்டு கணவன் சாது சன்னியாசியை தேடி போயிடுவாங்க. என்ன தைரியத்துல போனாங்க? பெண் அங்க பாதுகாப்பா இருப்பான்னு தானே போறாங்க. இப்ப அப்படி போயிட முடியுமா? வீட்டுல இருக்கும்போதே பாதுகாப்பு கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. சோ 2000 வருஷம் முன்னாடிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் உலகம். அது சொர்க்கம் கிடையாது. பட் சொர்க்கம் மாதிரி இருக்கும். அதாவது எந்த கெட்ட காரியங்களும் நடக்காம இருக்கும். சோ இன்னைக்கு உலகம் எவ்வளவு மோசமா இருக்குது இல்லையா? இதை விட மோசமான காலகட்டத்தை இதுவரைக்கும் உலகம் சந்திக்கல. ஆனா இதை விட மோசமான காலகட்டத்தை இன்னும் சந்திக்க போகுது. அது வேற விஷயம். இதுவரைக்கும் சந்திக்கல. ஆனா இந்த மாதிரி காலகட்டத்தை பற்றி ஈஷா யோக ஜக்கி வாசுதேவ் சொல்றாரு. இதை விட ஒரு சிறந்த தருணம் கிடையாது. எவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட இருக்கிறோம். இந்த வெளிப்புற விஷயத்தை வச்சு அவர் சொல்றாரு.
எவ்வளவு சயின்ஸ் டெவலப் ஆகியிருக்குது பாருங்க. டாய்லெட்ல அப்படி ஒரு ஃப்ளஷ் பண்ணி விட்டீங்கன்னா போயிடுது. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு காலத்துல தண்ணி எடுக்கணும்னா கிராமத்துக்கு ரொம்ப தூரம் போவாங்க. அதெல்லாம் ரைட்டு தான். ஆனா அவங்க நிம்மதியா இருந்தாங்களே. 2 கிலோமீட்டர் தூரமா போயிட்டு வரும்போது பாதுகாப்பா இருந்தாங்க. பெண்கள் தனியா போயிட்டு வருவாங்க. ஒரு 2 பெண்கள் போயிட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு காலேஜுக்கு போற பாதுகாப்பா இல்லையா? அந்த கேம்பஸ்லயே பாதுகாப்பா இல்லையே. சோ இது எப்படி எந்த விதத்துல இடம்னு சொல்ல முடியும்? சோ இப்ப எந்த அளவுக்கு உலகம் மோசமா இருக்குதுன்னு பாக்குறோம் இல்லையா? இப்பதான் கடவுள் வராரு. ஏன்னா இப்பவும் வரலன்னா அப்படி ஒரு கடவுள் இருந்து என்ன பிரயோஜனம்? மனிதன் சந்தோஷமா இருக்கும்போது அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. துக்கமா இருக்கும்போதுதான் நாமளுமே அவரை கூப்பிடுறோம். நாஸ்திகன் கூட கடவுளை அப்பதான் நினைக்கிறான் உழுந்து உழுந்து. அப்ப உண்மையிலே வரார். ஒன் செகண்ட் பிரதர். இப்போ டெக்னாலஜி வைஸ் நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்றாங்கல்ல, அந்த டெக்னாலஜியே நமக்கு எவ்வளவு ஆபத்து தருது. ஏசி வெடிக்குதுங்கிறாங்க, சிலிண்டர் வெடிக்குதுங்கிறாங்க. இன்னொன்னு வெடிக்குது. இப்போ இந்த பாலியல் குற்றங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல சகோதரிகள், அவங்க கிட்ட போய் சொல்லி பாருங்க, இந்த உலகம் எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அதுதான் இவருடைய சித்தாந்தமே என்னன்னா, அது வரேன் நானு, அதுக்குள்ள இதை முடிச்சிடுறேன். சரி, இவருடைய சித்தாந்தம் என்னன்னா, உயிரோட இருக்கிறோமே அதுவே ஒரு பெரிய விஷயம். பி எ லைஃப். நீங்க எதையும் அச்சீவ் பண்ண தேவையில்ல. இவர் மட்டும் அச்சீவ் பண்ணி போய்கிட்டே இருப்பாரு. சோ அப்படியே வச்சிருக்கிறாரு. பட் எல்லாத்துலயும் ஒரு நன்மை இருக்குது. ஏன்னா அது மாதிரி சாது சன்னியாசியா போக ஆசைப்படுற பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. சோ அவங்களுக்கு அந்த மாதிரி இடம், இந்த ஆசிரமும் சரி மற்ற ஆசிரமும் சரி, மற்றதை விட இவருடைய ஆசிரமம் கொஞ்சம் பாதுகாப்பா தான். இவங்க அரசியல் காரணத்திற்காக அதுல நிறைய குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. பட் 100% ஏதோ ஒரு புல்லுருவிகள் இருக்கதான் செய்வாங்க எல்லா இடத்துலயும். சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாமே தவிர பெரும்பாலும் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, சோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக, ஒரு கருவியாக இவர் இருக்கிறார். அந்த விஷயத்த பாராட்டலாம். ஆனால் அப்ப இவர் சொல்றது எல்லாமே அந்த ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேணா பொருந்தும். வாழ்ந்தாலே போதும் அப்படின்ட்டு. மற்றவர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ரேப் விக்டிம்க்கு, உயிரோட இருக்கிறது, அதே மாதிரி மரணப்படுக்கையில இருக்கிறாங்களே அவங்களுக்கு, இவர் போய் அமெரிக்கால போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துட்டாரு. காசு இல்லாதவனுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குது. அவர் சொல்றாரு அத அத இப்ப ஒரு கிராமத்துல ஒருத்தர் இன்னொருத்தரை பாத்தீங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்களே தவிர உங்களுடைய எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. சோ சாப்பிட்டீங்க அப்படின்னாலே நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சாப்பிடலன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படாம இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா? குழந்தை மட்டும்தான் கிராமத்துல இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கும், சிட்டில இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். அது குழந்தை பருவத்துடைய தூய்மையின் சக்தி. அது வளர வளர அதுவும் கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். சோ அதை வேற இவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கடைசியா அதை முடிக்கும் பொழுது நம்ம இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க இல்லையா? சோ அதுக்கு நீங்க எடுக்க போறது என்னன்னா, நீங்க எதுவும் இதை பணக்காரன் ஆகணும், ஒரு அத்லீட் ஆகணும், இதெல்லாம் பல சூழ்நிலை ஒன்னா சேர்ந்தாதான் நடக்கும். எல்லாராலையும் அப்படி ஆக முடியாது. ஆனால் மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் பீயிங்காக மாறலாமே, மிக அற்புதமான மனிதனாக. சோ இதுல சொன்னது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா இதை எப்படி ஆக முடியும்ன்றத அவர் சொல்லலன்றதுதான் இங்க விஷயம். இல்ல, அவர் சொன்னது கரெக்ட் தான். மத்தவங்களோட போட்டி போட தேவையில்ல, இதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங்கா இருந்தா சொசைட்டிக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது, அதுவுமே கரெக்ட் தான். ஆனா எப்படி அப்படி ஆகுறது அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்குது. சரி, அதை பற்றி நம்ம பின்னாடி கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவோம். சோ இப்ப இந்த நேரத்தில் கடவுள் வர இவ்வளவு மோசமான நேரத்தில் சொல்கிறார். கடவுளே வராரு, உண்மையை போதிக்கிறாரு. உண்மையை போதிக்கக்கூடிய ஒரே குரு அவரு தான், அதாவது சத்குரு அவர் தான். ஆனா அந்த பேரையும் விட்டு வைக்காம இவர் எடுத்துக்கிட்டாரு இல்லையா? எல்லாத்தையும் இவர் எடுத்துக்கிட்டாரு. அப்ப மனிதர்கள் எல்லாம் கூட்டம் இங்கதான் போகும், ஒரிஜினல் கடவுள் பக்கம் வர்றது கிடையாது. ரொம்ப கம்மியா. நீங்க ஒவ்வொரு பிரம்மகுமாரி சென்டருக்கு போனீங்கன்னா 5 பேர் 6 பேர் தான் இருப்பாங்க.
அதுக்கே அவ்வளவு போராட்டமா இருக்கும் அதை ஃபாலோ பண்றது. ஏன் அப்படின்னா ஈஸி தான். ஆனா துக்கத்திற்கு காரணமான அத்தனையும் விடுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்க அவர் அதெல்லாம் எதுவும் சொல்லல. அதனால இது பிரச்சனை கிடையாது. துக்கத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும்னா, இவர் சொல்றாருல, இந்த மாதிரி ஒரு உலகத்தை இதுக்கு முன்னாடி உலகம் அனுபவிச்சதே கிடையாது. நம்ம அவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கிறோம். ஒரு சிலர் யுத்தங்கள் இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் மற்றவர்கள் அப்படிங்கிற. ஆனால் அவருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில பார்த்துட்டு சொல்றாரு. அவருடைய வாழ்க்கை தான் உலகமேன்ற மாதிரியும், அவருடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்போதைக்கும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கிறார். மனிதர்கள் எழுதிய வரலாறு புவியியலும் பார்த்தா அப்படிதான் தோணும். ஏன்னா வரலாறு புவியியல் இப்ப நியூஸ் மாதிரி தான். நியூஸ்ல என்ன சண்டை போடுறதுதான் எடுத்தாதான் அது நியூஸ். அவங்க சாதாரணமா வாழ்ந்தாங்கன்றதை எப்படி நியூஸா போட முடியும்? வரலாறுலயும் அப்படிதான் நடந்திருக்குது. எங்கேயோ ஒரு மூலையில எங்கேயோ அடிச்சுக்கிட்டாங்கன்னா அதுதான் வரலாறு. இப்ப யாருமே நல்லாவே இல்லையா இதுக்கு முன்னாடி எல்லாம்? இப்பதான் நல்லா இருக்கணும் அப்படி ஒரு பிம்பத்தை இது ஏற்படுத்துது. ஆனால் இந்த வரலாறு காலத்திற்கும் முன்னாடி காலம் இருக்குது. ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ். 2000 வருடம் வரலாறு தான் இருக்குது. அதுவே சரியா இருக்காது. ஒரு 1000 வருடம் வரைக்கும் தான் சரியா இருக்கும். அப்ப 2500 வருடத்திற்கு முன்பு இந்த உலகத்தில் இல்லாத வசதியே கிடையாது. அதே மாதிரி மனிதர்கள் இவர் சொல்றாரு அந்த ஆன்மீகத்தின் ஒரு துளியாவது அடையணும்ட்டு. அங்க ஒரு துளி இல்ல. அதுலயே மூழ்கி குளிச்சிட்டு இருப்பாங்க. போய் கடவுளை வணங்கிட்டு இருக்கிறது கிடையாது. இவர மாதிரி ஊ அம் இதான் ஓம் அப்படின்னு ஆன்னு சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. சிவலிங்கத்துக்கு முன்னாடி போய் தியானம் பண்றது கிடையாது. தியானம் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க அவங்களாவே இருப்பாங்க, ஆனந்தமா இருப்பாங்க. இப்ப இவங்க சொல்றாங்க அவங்க அவங்களாவே இருக்க. அவங்க அவங்களா இருக்கிறது தான் இப்ப பிரச்சனை இல்லையா? ஒருத்தன் கற்பழிச்சிட்டு இருக்கிறான், மோசமா இருக்குது உலகம் இல்லையா? இதுக்கு பயந்துட்டே பெண்களுக்கு 2 வீலர் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஏன்னா பஸ்ல இவங்க போகும்போது பாக்குறாங்கல்ல, பொண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது, நீ அடிபட்டு செத்தாலும் பரவாயில்ல, மானம் கெட்டு சாக வேண்டான்ட்டு வாங்கி கொடுத்துறாங்க. அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. 2 வீலர் வாங்குறதுக்கு முக்கியமான காரணமாக இதுதான் இருக்குது. சோ அந்த மாதிரி உலகம் மோசமாக இருக்குது இப்ப. அப்படி அங்க இருக்காது. 2500 வருடத்துக்கு முன்பு ஆக்சுவலா கற்பழிப்பே அங்க நடக்காது. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கையாக மனிதர்கள் கிட்ட இருக்கு. இதெல்லாம் எப்பயும் தான்ப்பா இருக்குது. இன்டர்நெட் வர்றதுனால நமக்கு இப்ப தெரியுது. அப்ப தெரியல அப்படின்றாங்க. என்னது சொந்த தாத்தா கற்பழிக்கிறது, சொந்த அப்பா கற்பழிக்கிறது, அண்ணன் கற்பழிக்கிறது எல்லாம் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி. அவங்களுக்கு தெரியல பிரதர். உங்க தாத்தா எப்படி இருந்தாங்க, போன ஜெனரேஷன்ல எப்படி இருந்தாங்க, நீங்க உங்க மனசாட்சிட்ட கேளுங்க. இப்ப தாத்தா கற்பழிப்பாரு. ஏன்னா உலகம் இப்ப அப்படி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இல்லையா? சோ ஆக்சுவலா பிரதர் அந்த வயசானவங்க தொட்டு பேச மாட்டாங்க பிரதர். ரொம்ப நேரம் பேச கூட மாட்டாங்க பிரதர். அப்பாவே தொட மாட்டாங்க பெண் குழந்தைய. கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவ்வளவுதான். அது தனி ஒரு பெரிய பொண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்பதான் அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது, பாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்பதான் தேக உணர்வு அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. அதான் அந்த நீயா நானா நிகழ்ச்சியில ஒரு பொண்ணு, எங்க அப்பா என்ன கட்டி பிடிச்சதே இல்ல, பாருங்க கட்டி பிடிங்கன்னு சொல்றது. அடுத்தது கட்டி பிடிச்சிட்டான்னா அவ்வளவுதான், இது பேக் டச் பண்ணிட்டாருன்ட்டு உடனே அதுவும் ஒரு பிரச்சனை வர்றது. அந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா மனிதனுக்குள்ள விஷம் ஏறிடுச்சு. அது ஒண்ணு இருக்குது. சோ இப்படி விஷம் ஏறாத ஒரு உலகம் இருந்தது. அந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களைத்தான் இன்னைக்கு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. தெய்வம் பண்ணின்னு அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களால எல்லாம் முடியாத ஒன்னை நீ செஞ்ச. கணவன் மனைவி ஒன்னா இருந்துட்டு காமத்துல இல்லாம இருக்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு வள்ளலார் பக்தர் சொல்றாரு. ஏன்னா வள்ளலாரே அப்படிதான் போயிட்டாரு. திருமணமான உடனே போயிட்டார். ஆனா 2500 வருடத்துக்கு முன்ன கணவன் மனைவி வீட்டுலதான் இருப்பாங்க, காமமே இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கும் பொழுது மனைவி கர்ப்பம் அடைவார். சோ உண்மையில இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்கிறது காமத்துல ஈடுபடுறதுக்கு நேரம் குறிக்கிறதுன்னு இப்ப நினைச்சுக்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் காமத்துல ஈடே பட மாட்டீங்களா?
அது வந்து குழந்தை உருவாகிறதுக்கான நேரம்ன்றதுக்காக அது. அது உண்மையில் அப்ப இருந்த பழக்கம். அங்க காமத்துக்காக கிடையாது. அங்க எண்ணங்கள், அதை யோசிக்கிற நேரம். இந்த நேரத்தில் அந்த எண்ணத்தை நீங்கள் எழுப்புங்கள். அப்ப மனைவி கர்ப்பமாவ. மனைவி கர்ப்பத்தின் மூலமா தான் குழந்தை பிறக்கும். வானத்துல இருந்து பொறந்துறாது. ஆனா காமத்தினால பிறக்காது. அப்படி தூய்மையாக கணவனும் மனைவியும் வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு இந்து கோயில்கள்ல கணவன் மனைவி ஜோடியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க மூலஸ்தானத்துல. அது இல்லறமா இருக்கும். தூய்மையான இல்லறமா இருக்கும். அவங்களுக்கு பூஜை பண்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாதுன்னு போட்டு போட்டு அடிச்சுக்கிறாங்க இப்ப. நீ மட்டும் தான் பண்ணுவேன், நாங்களும் பண்ண மாட்டோமான்னு அடிச்சுக்கிறாங்க. அப்ப எவ்வளவு தூய்மையா இருந்திருக்கிறாங்கன்னு யோசிச்சுப்பாரு. அது மட்டும் இல்ல, அந்த தூய்மைக்கு பரிசு அளவற்ற செல்வம், கற்பனை கெட்டாத செல்வம். தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் 1 பணக்காரனுக்கு கூட அவ்வளவு காசு இருக்கு. டெக்னாலஜி, புஷ்ப விமானம் ஏறி உட்கார்ந்தாங்கன்னா கண்ணி வைக்கிற நேரத்துல நினைக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. 5 வயசு குழந்தை கூட அந்த புஷ்ப விமானத்தை தனியா இயக்கலாம். எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காது. அந்த மாதிரி உலகம் உயர்ந்த உலகம்னா, அது தெரியாததுனால இது உயர்ந்ததுன்னு சொல்றாரு. அதுவும் இவரு சுகமா இருக்கிறார். அதனால உலகமே சுகம்னு நினைச்சுக்கிறார். மத்தவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்களாம் துக்கத்தை. ஆனா உண்மையிலேயே இது நல்லா இருக்குதாம். எல்லாத்தையும் புடுங்கி விட்டா தெரியும் இவருக்கு நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு. இல்லையா? அதெல்லாம் நடக்கும். எல்லாருமே எல்லாத்தையும் இழக்கிற நேரம் வரும். நடுத்தெருவுக்கு வர்ற நேரம் வரும். அப்ப தெரியும் அவங்களுக்கு இது சொர்க்கமா நரகமான்ட்டு. உக்ரைன்ல எத்தனை கோடீஸ்வரன் இருப்பான். ஒரு நைட்ல டக்குன்னு வெளில போனான்ல, அவங்ககிட்ட சொல்லி இது இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலமே கிடையாதுன்ட்டு. பாலஸ்தீன்ல குழந்தைங்களாம் இறந்துட்டு இருக்காங்களே, அங்க போய் சொல்ல முடியுமா அற்புதமான காலமே கிடையாதுன்ட்டு? இங்கேயும் நடக்கும். சென்னை மூழ்கிச்சு, அப்ப போய் சொல்லறதுதானே. அதை இப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே தான் மிதந்துட்டு இருந்துச்சு. இன்னும் நடக்கும். பிரதர், இப்போ சுனாமி வந்து ஒரேடியா மூழ்கி இறந்து போயிட்டா கூட நம்மளுடைய கற்பனை மாதிரி நிம்மதியா போயிடலாம்னு சொல்லிடலாம். இப்ப வந்தது மிகப்பெரிய அழிவு பிரதர். எல்லாத்து வீட்லயும் தண்ணி நிக்குது, புக்கு சர்டிபிகேட் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுல இருந்து மீண்டு வந்து அந்த சர்டிபிகேட்டை போய் ரெக்கவர் பண்ணி வாங்குறதுக்குள்ள பெரிய கஷ்டம். இதுதான் மிகப்பெரிய கஷ்டம். கண்டிப்பா அந்த அளவுக்கு எல்லாரும் வேதனை அனுபவிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த நேரத்துல எல்லாருக்குள்ளயும் விஷம் வேற இருக்குது. இந்த காரியம் ஆகும்னா நீ இந்த பண்ணு அட்ஜஸ்ட் பண்ணுன்ட்டு கேட்க மாட்டாங்களா? கேட்பானுங்க. கரெக்ட். எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாத்தையும் இழந்துட்டு. சோ எவ்வளவு பெரிய கொடுமை. இதுல ஒரு சீரியஸான டாபிக்ல ஒரு ஜோக்கு. அவரு சத்குரு ஸ்டைல் ஆயிடுச்சு. அவர் நடுவுல ஒரு ஜோக் அடிப்பார். அந்த ஸ்பீச்ல அவர் அடிச்ச ஜோக் எதுக்குமே பாதி இதுக்கு சிரிக்கல. அவரை புகழும் போது மட்டும் சிரிச்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ரீல்ஸ்ல வந்தது. ஒரு பொண்ணு அப்படியே கொஞ்சம் ஒரு ஓடை மாதிரி இருக்குது. இன்னொரு பொண்ணு கல்லுல இப்படி சாஞ்சிட்டு இருக்கிறா. இன்னொரு பொண்ணு போனை இப்படி வச்சுக்கிட்டே அப்படியே போறா, செல்ஃபி எடுத்துக்கிட்டே. ஒரு டைம்க்கு அப்புறம் அது சல்லுன்னு உள்ள இழுக்குது போல இருக்குது. டக்குன்னு போனை அண்ணன் தூக்கி கடைசுறான். இவன் உயிர் போகுது, போனை காப்பாத்துறான். அப்பாடா போனு சேஃபா இருக்குதுன்ட்டு கமெண்ட் போடுறாங்க. அப்ப எப்படி இருக்குது பாருங்க உலகம். ஏன்னா சப்போஸ் நான் உயிரோடு திரும்பி வந்தேன்னா போன் இல்லாம என்னால இருக்க முடியாது. என்ன காப்பாத்திடுவாங்க, போனை காப்பாற்ற மாட்டாங்களா? அந்த நேரம் புத்தி எப்படி வேலை செய்யுது பாருங்க. அந்த மாதிரி முட்டாள்தனமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம தான் மிக பிரிவிலேஜா இருக்கிறோம். இந்த பிரிவிலேஜ் கூட எது தெரியுமா? இது தொடக்கம் தான். ஏன்னா கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்னாடி கடவுள் வந்து இந்த ரகசியத்தை சொல்றாரு. நாங்க சொல்றதெல்லாம் நாங்க சொல்றது கிடையாது. கடவுள் வந்து நேரடியா சொல்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரிஜினல் சத்குரு சொல்றது சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதை முடிந்து இந்த பூமி சத்யுக சொர்க்கமாக மாறப்போகுது. அதுக்கான டெக்னாலஜிக்கான ஏற்பாடு. ஏன்னா இங்க இருக்கிற மனிதர்கள் தான் அங்க போவாங்க, எல்லாரும் கிடையாது. இறைவனுடைய வழிப்படி நடக்கிறவங்க போவாங்க. அப்ப இப்ப இந்த டெக்னாலஜி எல்லாம் சயின்டிஸ்ட்லும் கொஞ்சம் பேர் அங்க வருவாங்க. அப்ப இங்க உருவாகிறது அங்க வர்றதுக்காக. இப்ப குழந்தைங்க, நேத்து ஒரு சிஸ்டர் கூட வந்து வீடியோ எடுத்தோம். சவுத் ஆப்பிரிக்கா சார்ந்த சிஸ்டரு. அவங்க சொல்றாங்க, இப்ப இருக்கிற குழந்தைங்களும் எவ்வளவு பிரில்லியண்டா இருக்குது. என் பையன் வந்து பார்த்துட்டு போன்ல, அம்மா இது இப்படிமான்றான். என்னடா எனக்கே தெரியாது, உனக்கு எப்படா தெரியும்? தெரியலம்மா, பார்த்த உடனே தெரியுதுமான்றான். இதுதான் சொர்க்கத்துல நடக்கும். இப்ப சயின்டிஸ்ட் வந்து அதை உருவாக்கிட்டு அடுத்த ஜென்மத்துல வரும்போது அதை பார்த்த உடனே அவங்களுக்கு டக்குன்னு தெரியும். ஏன்னா அங்க தூய்மையா வேற இருப்பாங்க.
காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாதுங்க. அந்த மாதிரி உலகம் இனி வரப்போகுது. சொர்க்கம் வரப்போகுது. தானா நடக்காது. அந்த ஒரு தியரி. கடவுளுக்கே வேலை கிடையாது. இவரை எப்படி இந்து மதம் இதுல இவர் வந்து இந்து மதத்தின் பிரதிநிதியா வேற நினைச்சிட்டு இருக்கிற மக்கள் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது தானா மாறுமா? அவர் எப்படின்னா, இது 5000 வருட காலச்சக்கரம் கடவுள் சொல்றாரு. முதல்ல சொர்க்கம், இது நரகமாகுது. நரகத்தின் இறுதியில மீண்டும் சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியை சொல்றாரு. சொர்க்கத்துல உடல்ன்ற உணர்வே இருக்காது. இதை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வுல இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பீங்க. ஆத்மான்றது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கலாம் தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அப்படி ஒருத்தரையும் ஆத்மான்னு பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது எப்படி காமம் வரும்? வேற எங்கேயுமே கவனம் போகாது. நம்ம குழந்தையா இருக்கும்போது பாருங்க, நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் இப்ப இருக்கிற பொண்ணுங்களோட அழகா தான் இருந்திருப்பாங்க. மனம் சலனம் ஆகல. ஆனா இப்ப ஆகுது இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆத்ம சக்தி இழந்துட்டு வருது. சோ அப்ப ஆத்மாவை பார்க்கும்போது நம்ம வந்து ஆத்மாவை பார்க்கல சின்ன வயசுல. பட் இருந்தாலுமே அந்த அளவுக்கு சக்தி இருந்துருக்கு. ஓரளவுக்கு கொஞ்ச நாள் இருக்கு. ஆனா சொர்க்கத்துல ஆத்மாவில தான் கவனம் இருக்கும். பெரியவங்களுக்கும் சரி. அதனால அங்கதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையில கூட காமம் இருக்காது. காமம்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நீங்க அழகா இருந்தா ஆனந்தம். பணக்காரனா இருந்தா இன்னும் ஆனந்தம். ஆனா இங்க நீங்க பணக்காரனா இருந்தாலும் பிரச்சனை, அழகா இருந்தாலும் பிரச்சனை, அழகா இல்லாட்டினாலும் பிரச்சனை, ஏழையா இருந்தாலும் பிரச்சனை. பிரச்சனையோ பிரச்சனை தான் இங்க. சோ அப்ப சொர்க்கத்தில் தூய்மையா இருந்தவங்க அப்படியே அழுக்காகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இது நேச்சர். வீட்டை பெருக்கிட்டு விட்டீங்கன்னா சாயங்காலம் ஆனா அழுக்காக போகுது இல்லையா? அது இயல்பா நடக்கிற விஷயம். ஆனா தானா கிளீன் ஆகுமா? சயின்டிபிக்காவே ரேண்டம் தியரி தான். தானா ஒழுங்காகாது. தானா அலங்கோலம் ஆகும். அழுக்காகும். அப்ப இவரு என்ன சொல்றாரு? தானாகவே ஆகுனா அந்த கிரகத்தை புடிச்சுக்கிறாரு. அது வந்து சாட்சி சொல்ல போறது இல்ல. அது வந்து சூரியனை விட்டு எட்ட போயிட்டு இருக்குது. இப்ப மீண்டும் கிட்ட வருது. அப்ப மனிதர்களுடைய மனம் வந்து அப்படி தானா உயர்ந்த நிலைக்கு வருது. இவர்கிட்ட வராங்களாம், அதனால உயர்ந்த நிலையை வந்துட்டாங்களாம் அவங்க. மக்களை பெருமைப்படுத்த புகழ் பாடுறாங்க. அப்படியே தானா வந்துட்டாங்களாம் இவர்கிட்ட. இவரு உட்கார்ந்து ஓஷோ புக்கையும் ஜிடு கிருஷ்ணமூர்த்தி புக்கெல்லாம் படிச்சுட்டு அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு. கூட கொஞ்சம் சயின்ஸை கலந்து விட்டுட்டு இருக்கிறாரு. இவருக்கு தானா வந்துருச்சு அறிவு. அப்படி ஒரு மாயையை உருவாக்குறாரு. அவரே சொல்றாரு, சத்குருன்னா என்ன அர்த்தம்னா தானா வர்றது. என்ன ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, எனக்கு பிடிச்சிருச்சு, அதை வச்சுக்கிட்டேன். பாண்டே சார் கேட்டாங்கல்ல, 4 புக்க படிச்சுட்டு நல்லா பேச தெரிஞ்ச ஆன்மீகவாதியாரு. அத வந்து சத்குரு கிட்ட கேட்கணும். அவரு பரம்பொருள் மகாவிஷ்ணு சின்ன பையன்றதுனால கேட்டாரு. சத்குரு கிட்ட கேட்க வேண்டாம், ஏஞ்சி போடான்றுவாரு. இவர்கிட்ட கேட்க மாட்டாரு. அவர் சின்ன பையன் தானேன்ட்டு கேட்கிறாரு. இன்னும் அந்த அளவுக்கு வளரல. அந்த ரேஞ்சை நோக்கி தான் அவரும் போயிட்டு இருக்கிறாரு. மக்கள் தானா முட்டாளாதான் ஆவாங்க. தானா புத்திசாலி ஆக மாட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல பரிசுத்தமா இருந்தீங்க, தானா பரிசுத்தம் ஆயிடுவீங்களா? தலைகீழ நின்னாலும் ஆக முடியலையே. கோயில் கோலம் போனாலும் ஆக முடியலையே. காமத்தை விட முடியலன்னு தானே எல்லாம் துடிக்கிறாங்க ஆன்மீகத்தின் பக்கம் வர்றவங்க. சோ அப்ப சபரிமலைக்கு மாலை போடுறவங்க காமத்துல ஈடுபட மாட்டாங்க. ஈடுபடாட்டினாலும் அந்த காமத்தின் எண்ணங்கள் அவங்களை எந்த அளவுக்கு பாடாப்படுத்துதுன்னு மாலை போடுறவங்களை கேட்டா தெரியும். அதாவது எப்படா போயிட்டு வந்து மாலையை கழட்டுவோம், காமத்துல ஈடுபடுவோம், மது குடிப்போம், நான்வெஜ் சாப்பிடுவோம், அந்த எண்ணம் தான் இருக்கும். அவங்க கடவுளை போய் நினைக்கிறாங்களா, அங்க போய் என்ன பண்ணாங்கிறத விட போயிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம். கரெக்ட். எந்த அளவுக்கு சாப்பிடுவோம், எந்த அளவுக்கு அதுக்கு அடிக்டா இருக்கிறாங்கன்றது மாலை போடும்போது அவங்களுக்கு தெரியும். அதனால இப்ப எல்லாம் நிறைய பேர் 40 நாள் போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் போட்டுட்டு போயிட்டு வந்துடுறாங்க. சோ இது தானா நடக்க. அத காமம்னா என்னன்னே தெரியாத நிலை. இன்னைக்கு குழந்தைக்கு கூட காமம்னா என்னன்னு தெரியறதுக்கு நம்ம போன் எல்லாம் கொடுத்து எடுத்து வச்சுட்டோம். எப்படி திடீர்னு அப்படி மாறும்? அவர் என்ன சொல்றாரு? சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், மறுபடியும் சத்தியுகம். இதுதான் எல்லா வேதத்திலையும் போட்டுருக்கு. இவர் புதுசா ஒண்ணு உருவாக்குறாரு. என்ன உருவாக்குறாருன்னா, சத்தியுகமா, திரேதாயுகமா, துவாபரயுகமா, கலியுகமா, மறுபடியும் கலியுகமா, மறுபடியும் துவாபரயுகமா, அடுத்தது திரேதாயுகமா, மறுபடியும் சத்தியுகமா. டபுளா வருதான். இவருடைய புத்திசாலித்தனத்தை அதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாதனால இவர் புதுசா உருவாக்குறாரு. நான்லாம் அப்படிதான் பண்ணும். ஸ்கூல்ல படிக்கும்போது மேத்ஸ் தெரியாதா,
அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே நானே புதுசு புதுசா உருவாக்குவேன். அதான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? தானா வருதான் அப்படின்னா அவர் பேசுறது நாஸ்திகம். இது கூட புரியாத முட்டாளா இருக்கிறாங்க மனிதர்கள்ன்றதுதான். ஏன்னா அவருடைய ஆடியன்ஸும் அந்த மாதிரி ஆட்களா தான் இருப்பாங்க. கடவுளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆர்வம் கிடையாது. யாரோ யாரும் சொல்லி கொடுக்குறாங்களா, குருவை பிடிச்சுமா, நமக்கு கொஞ்சம் ஒரு சம்பாதிக்கிற வழி, ஏதோ ஒரு நிம்மதி, நீங்க வருஷம் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு அப்படியே உயர்ந்த நிலை அடைஞ்சிருவீங்களா, முக்தி அடைஞ்சிருவீங்களா? அதுதான் ஆன்மீகமா. அவருடைய லட்சியம் என்ன? நியூ ரெசல்யூஷன் பண்ண சொல்றாரு. நாம எத்தனையோ 3 பில்லியன் மக்களை ஒரு 12-15 நிமிஷமாவது கண்ணு மூடிட்டு உட்கார வைக்கணும். இது உங்க ப்ராஜெக்ட் இல்ல, வேர்ல்டு ப்ராஜெக்டா. நைட் எல்லாம் கண்ணு மூடிட்டு தான் தூங்கிட்டு இருக்கிறான். கண்ண மூடிதான் தூங்குறாங்க. 15 நிமிஷம் இல்ல, 10 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கிறான் இல்லையா? அப்படியே மாறிடுச்சா? கண்ணை மூடிட்டு உட்கார்றதுதான் தியானமா? சும்மா கண்ண மூடிட்டு உட்கார்ந்தா கூட எத்தனை பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. பட் தூங்கும் பொழுது எந்த எண்ணமுமே இருக்காது. மெய் மறந்து தூங்குவாங்க. உலகத்துல எல்லாருமே தூங்குறாங்கல்ல. அப்ப அதான் தியானம். டெய்லி அது கூட புரியல மக்களுக்கு. இவரு உட்கார்ந்து அததான் சூப்பரா ஜிடு கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு. உட்கார்ந்துகிட்டே கனவு காண்றதுதான் தியானமா? உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது, அதாவது நீங்க அந்த தூக்க கலக்கத்துல எப்படி உங்களுக்கு கனவு வருதோ, அந்த கனவுக்கு முன்னாடி ஸ்லைட்டா எண்ணங்கள்லாம் வரும். அது எப்ப உங்களுக்கு தெரியும்னா, நைட்ல நல்லா கண்ணு முழிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படியே கண்ணு அப்படியே சொருவி இழுக்கும் போது உங்களை அறியாம அப்படியே ஒரு தூக்கத்துக்கு போகும். சில சமயம் பாத்தீங்கன்னா அப்படியே எண்ணங்கள் ஓடும். அது கனவுக்கு முன்னாடி கிரியேஷன் ஆகுறது. இதுதான் அந்த வலுக்கட்டாயமா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உண்மையிலே உட்கார்ந்துட்டு தூங்கதான் செய்றீங்க. எதுவுமே இல்லைன்னும் போது வேற என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணணும்னே தெரியல. இப்ப என்னதான் பண்ணுவீங்க நீங்க? சுவாசத்தை இழுக்கிறதா, இதை பண்றதா, அதை பண்றதா, கண்ணை மூடிட்டு கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கணும். இது இவருடைய லட்சியம். எல்லாரையும் கண்ணு மூடிட்டு உட்கார வைக்கிறது தான் லட்சியமா. உலகம் ஃபுல்லா ஆன்மீகத்தை பரவ வச்சுட்டாராம். இதையும் மக்கள் உட்கார்ந்துட்டு ஊனுக்கு செலிப்ரேட் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப கொடுமை. அது தானா அப்படியே முன்னேறாங்களாம் மக்கள் இப்ப. ஆனால் கீதையிலயோ இல்ல மற்ற வேதங்கள்லயோ என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, கடைசியில அந்த கலியுகத்தின் இறுதியில இறைவன் வருவார். கல்கி பகவான் வருவாரு. ஞானத்தை கொடுத்து அதுல வெட்டு கெட்டவர்கள்லாம் அழிச்சின்னு ஒரு வார்த்தையும் வரும். அடுத்தது ஞானத்தை கொடுத்துட்டு நல்லவர்களை உருவாக்கிட்டு போயிடுவார். பைபிள்லயும் பாத்தீங்கன்னா கடைசியில வருவார். ஆனா ஆக்சுவலா கடவுள் ஞானத்தை கொடுக்க வராருன்றது அங்க மறைஞ்சிருக்கும். டைரக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ அப்ப என்னன்னா கடைசியில கடவுள் வரார். அவர் மூலமாக நல்லவர்கள் ஆக்கப்படுறாங்கன்றது தெரியல. அதை என்ன சொல்லியிருக்குன்னா, கெட்டவங்க எல்லாம் வச்சுட்டு நல்லவர்கள் மட்டும் இருப்பாங்க. கலியுகத்துல எவன் நல்லவன்? ஒருத்தம் கூட கிடையாது. காமம்னா என்னன்னே தெரியாம, கோபம்னா என்னன்னே தெரியாது, பற்றுனா பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாம குழந்தை கூட கிடையாது இப்ப. அப்படி இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது எப்படி யாரு நல்லவன், யாரை விட்டு வைக்கிறது? அப்படி கொளுத்தணும்னா எல்லாரையும் தான் கொளுத்தணும். இப்ப கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுக்கிறாரு? உலகம் அழிய போகுதுன்னு முதல்ல சொல்றாரு. நான் தப்பிச்சிடுவேன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கல்ல, கடவுள் புடிச்சுக்க. அவங்க இப்ப உலகம் அழிய போகுதுன்னு எல்லா மதத்திலுமே சொல்றாங்க. அவங்க கடவுளை புடிச்சுக்கும். அப்படியா? நீ அழியறதுக்கு தயாரா இருக்கிறியா? ஏன் அல்லான்னு அப்ப மட்டும் கதறீங்க? சிரியால துருக்கி நிலநடுக்கம் வந்துச்சு இல்ல, ஆனந்தமா இல்ல நீங்க போகணும், கதற செஞ்சீங்க. அப்ப இறந்தா சொர்க்கம் தானே. அப்ப இறந்தவர்களுக்காக நீங்க சந்தோஷமா ஆடணும். இந்து மதத்துல ஆடுறாங்கல்ல, இறந்தா ஆடுறாங்கல்ல, அப்படித்தானே ஆடணும் உண்மையிலே சொர்க்கத்துக்கு போறாங்கன்னா. அப்ப உண்மையில அதை நம்புறது கிடையாது. சும்மா அது ஒரு மதத்தின் மீது உள்ள பற்று, அவ்வளவுதான். அப்ப உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, அவர் சொன்ன விஷயம் அவர் சொன்ன அர்த்தத்துல ரைட்டு கிடையாது. ஆனா ரைட்டு. இப்ப இருக்கிற மாதிரி ஒரு உலகம் எப்பவுமே கிடையாது. நம்மள மாதிரி பாக்கியசாலி யாருமே கிடையாது. அறிவியல் சாதனங்கள்னால கிடையாது. அது சொர்க்கத்துக்காக தயாராகிட்டு இருக்குது. அது ஆகிட்டு இருக்கட்டும். ஆனால் கடவுளே ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசிச்சு, ஏன்னா நம்மள மாதிரி அவரு உடல் எடுக்கிறது கிடையாது. தாயின் கர்ப்பத்துல குழந்தையா பிறக்கிறது கிடையாது. அதனால இயேசுவோ கிருஷ்ணரோ தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது. பிறக்கிறவங்க கண்டிப்பா இறக்கணும். எல்லாரும் மாதிரி பிறந்தா எல்லாரும் மாதிரி இறந்துதான் ஆகணும்.
கடவுள் பிறக்கிறதே கிடையாது. அதனாலதான் அவரை மட்டும் ஜோதி ரூபத்துல லிங்க ரூபத்துல வழிபடுறோம். சிவபெருமான் அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்றாங்க. மனிதர்கள் இயேசுவை பிடிச்சிட்டு பரமபிதா விட்டாங்க. நபியை பிடிச்சிக்கிட்டு அல்லாவே வந்திருக்கிறாருன்னு சொன்னா அதை விட்டுறாங்க. நபி வழியே அல்லா வழின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களாவது பரவாயில்ல, மதஸ்தாபகர்களை பிடிக்கிறாங்க. இவங்க ஆன்மீகத்துடைய ஒரு துளி கூட தெரியாத ஒருத்தரை சத்குருன்னு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆத்மா எங்க இருக்குதுனாவது அவருக்கு தெரியுமா? முதல் விஷயம் ஆன்மீகனாலே ஆத்மா சம்பந்தம். இதை பெருமையா சொல்லிக்கிறது, நாங்க மதவாதிகள் இல்ல, ஆன்மீகவாதிகள். சரி, அது ஆத்மாவை பற்றி சொல்ல. ஆத்மா எங்க இருக்குது, எப்படி இருக்குது, என்ன என்ன முன்னேற்றம், எதுல இருந்து எதுவோ ஆகணும். முன்னேற்றம்னா ஒண்ணு கீழ்நிலை, எதனால அது கீழ்நிலையில இருக்குது, எதை வைத்து நீ அதை கீழ்நிலைன்னு சொல்ற. அப்புறம் மேல்நிலைனா எதை வைத்து நீ அதை மேல்நிலைன்னு சொல்ற, சொல்லணும்ல. இப்ப கேக்குறாங்கல்ல, பிராமணர்கள் மட்டும்தான் கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்ணணும்னா, நீ எந்த விதத்துல என்னை விட உயர்ந்தவன்? நானும் காமத்துல ஈடுபடுறேன், நீனும் ஈடுபடுற. நானும் கரிமீன் சாப்பிடுறேன், நீயும் சாப்பிட ஆரம்பிச்சுட்ட. இப்ப எந்த விதத்துல நீ என்னை விட உயர்ந்தவன் கேக்குறாங்க. கரெக்ட் தானே கேள்வி? அந்த மாதிரி நீங்க எந்த நிலையை அடைஞ்சிட்டீங்க? ஆன்மீகத்தினால எந்த நிலையை அடைஞ்சிட்டீங்க? கூலிங் கிளாஸ் போட்டு ஊரெல்லாம் பைக்ல சுத்திட்டு இருக்கிறதான் உயர்ந்த நிலையா? அதுக்கு பேரு போகம் இல்ல, யோகம் கிடையாது. அதுக்கு பேரு உலகில் இன்பத்தை அனுபவிக்கிறது. எப்படி அதாவது எந்த ஒரு ஹாலிவுட் நடிகர் கூட அந்த வயசுல அந்த மாதிரி ஸ்டைலா போக மாட்டாங்க. அவரை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. குரு மட்டும் அப்படி இருப்பாரு, இவங்க மட்டும் பிச்சைக்கார மாதிரி இருப்பாங்க. சோ எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா மற்ற குருமார்கள்லாம் சிம்பிளா தான் இருப்பாங்க. ட்ரெஸ் வேணா விலை உயர்ந்ததா போட்டிருப்பாங்க, பட் மற்ற பந்தாலாம் இருக்கு. சோ இங்க உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, சத்குரு அப்படிங்கிறது சிவபெருமான் தான். முக்தி அவர் தான் கொடுப்பாருன்னு சொல்றாங்கல்ல. கங்கை விஸ்வ கங்கா விஸ்வநாத் அப்படின்னு சொல்லுவாங்க. காசி கங்கா விஸ்வநாத்ன்ட்டு. அப்ப அங்க சிவனுடைய கோயில் இருக்குது. அது கங்கை சிவனுடைய தலையில இருந்து வருது. அங்க இறந்தால் முக்தி அடைவாங்கன்றாங்க. அப்ப முக்திக்கு காரணம் சிவன். அது எப்படின்னு அவங்களுக்கு தெரியல, அவங்க பக்தியில இப்படி சொல்லிட்டாங்க. சோ முக்தினா என்ன? விடுதலை. ஹிந்தி வார்த்தை முக்தினா விடுதலை. என்ன விடுதலை? துக்கத்திலிருந்து விடுதலை. இது துக்கம் நிரம்பிய உலகம். ஜெயில போயிட்டு இங்க துக்கமே கிடையாதுப்பா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமான்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? இங்க இருந்து பாடுறான்னு. இங்க இருந்து பாரு ராஜா, சந்தோஷம். நீ ஜம்பமா மேல உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருக்கிறான்னு. அந்த மாதிரி கலியுகமே துக்கம் அனுபவிக்கிறதுக்கான இடம் தான் இது. சொர்க்கம் உண்மையில் எப்படி இருக்குன்னு தெரியாததுனால அறியாமையில் ஈஷாயோக ஜக்கி வாசுதேவ் மட்டும் இல்ல, பணக்காரர்களுமே அப்படி நினைச்சுக்கிறாங்க. காசு இருந்தா இது சொர்க்கம் தான். ஆமா பிரதர், பணக்காரங்க எல்லாருக்குமே இது சொர்க்கம் தான். இப்ப நம்ம வாழ்ற, ஏன்னா அவங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. கரெக்ட். ஒரு நாள் கரண்ட் இல்ல, இன்டர்நெட் இல்லைன்னா அப்படி பதறிடுறாங்க. இவ்வளவுதானே உங்க சொர்க்கம் இல்லையா? கரண்ட் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, யார் வீட்லயும் தண்ணி வராது. குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லைன்னா அப்ப தெரியும் இது சொர்க்கமா இல்லையான்ட்டு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பம்ப் இருந்துச்சு, இப்ப பம்பே கிடையாது. அப்ப துடிப்பாங்க இது என்னன்ட்டு. சோ அந்த மாதிரி உலகம் மாறப்போகுது இப்ப. ஆனா அதுக்கு முன்னாடி கடவுள் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, ஆத்மா அழியாது, அதனால மரணத்தை பற்றி நீங்க கவலைப்பட தேவையில்ல. என் குடும்பத்தை பற்றி யார் கவலைப்படுற? அது எப்ப அது உன் குடும்பமாச்சு? குழந்தை பிறக்கும் போது கடவுள் என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு தானே சொன்னீங்க. கடவுள் எனக்கு குழந்தை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப ஏன் குழந்தைன்னு சொல்றீங்க? இன்னொருத்தர் அவருடைய பொருளை கொடுக்கும்போது அது என்னைக்கு உங்களுதான் ஆச்சு? அது அவருது தானே. அதே மாதிரி மனைவி திருமணமானவனே சில இடங்களை கோயில கல்யாணம் பண்ணுவாங்க, அல்லது கல்யாணம் ஆயிட்டு கோயிலுக்கு போவாங்க. அப்ப இந்த உறவை கொடுத்ததுக்காக நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப கடவுள் சொல்றாரு, இந்த உலகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இது பாத்தீங்கன்னா இந்த முத்து பேக்ரவுண்டு பாகுபலியில கூட இது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்க்கல. என்னன்னா, அவர் யார் தெரியுமாடா, அது இந்த பையன் யாரோட பையன் தெரியுமாடா அப்படின் போது அப்படியே அரண்மனையை காட்டுவாங்க. அவங்க அப்பா கட கட கடன்னு வருவார். அவ்வளவு பெரிய பணக்காரருக்கு பிறந்தவர்ன்ட்டு. இங்க நீங்க பணக்காரருக்கு பிறந்தவர்ல, நீங்களே பணக்காரராக இருந்தீங்க, இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு கோயில்ல இருக்கிறது யாரோட சிலை? உங்களுடைய சிலைன்ற.
அவ்வளவு தூய்மையா இருந்ததுனால உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்துச்சுன்னா தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில இருந்தீங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அங்க எந்த விலங்குகள் கிட்டயும் இருக்கு. ஒண்ணு அவ்வளவு அன்பா இருக்கும். அதனாலதான் சிங்கம் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கணும்னு குரான் பைபிள்ல கூட போட்டிருக்கும். அதுக்கு விளக்கம் கொடுத்தா ஆன்மீகவாதி. எந்த மதத்தில் உள்ள எதை பற்றியும் பேசுறது கிடையாது. அப்ப எதை வச்சு வருது கேக்குறாங்க. ஒருத்தர் கேக்குறாரு, நீங்க பேசலாம் எந்த வேதத்திலுமே இல்லையே. அவர் சொல்றாரு, ஆயிரக்கணக்கான வேதம் இருக்குது, நீங்க எந்த வேதம் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல, அதுல நிறைய அழிஞ்சு போச்சு, ஒரு 100 இருக்குது, அதுல நீங்க எதை படிச்சீங்கன்னு தெரியல, நான் வந்து வெளியில படிச்சு சொல்ல, எனக்குள்ள இருக்கிற புக்ல இருந்து சொல்றேன். அதாவது என்னது, உருட்டுறன்ற, அது டீசெண்டா சொல்றாரு. அப்ப இது வரைக்கும் வந்ததெல்லாம் தப்புன்னு சொல்லுங்க. இல்ல பிரதர், அப்ப வந்துட்டு மதங்கள்லாம் புனிதமா மதிக்கிற பைபிள், குரான், பகவத்கீதை இதெல்லாம் அப்ப என்ன பண்றது? நானே எனக்குள்ள இருந்து சொல்றேன்னா அப்ப அதெல்லாம் இல்ல. சரி, ஓகே, உங்களுக்குள்ளேயே இருந்து சொல்லுங்க. எதுக்கு சிவனுடைய சிலையை அங்க வச்சிருக்கீங்க? சிவன் ஆக்சுவலா லிங்கம் தான். அது வந்து சங்கர்னு சொல்றது. அது அவருக்கு தெரியாது. மனிதர்களும் அதை சிவன் நினைச்சிட்டு இருக்காங்க. இதான் மதம் சம்பந்தப்பட்டதே இல்லை. எதுக்கு அங்க சிவனுடைய சிலை? உடனே அவர் வந்து முதல்ல வந்து யோகம் கத்து கொடுத்தாரு. என்ன பண்ணாரு? கம்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை கத்துக் கொடுக்கறதுக்கு அவர் எதுக்கு? எல்லாம் அப்படித்தானே உட்கார்ந்துன்னு இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கிறோம்னா எழுப்புறதுக்கு தான் இப்ப ஆள் தேவைப்படுது இல்லையா? இல்ல பிரதர், இதுல வேற சொல்றாங்களே, வீட்டுல சும்மா இருந்தா அதென்ன சோறு தென்ன சோறு தென்ன சோறு தென்ன சோறு திட்டி வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. 1 வருஷம் சும்மா இருக்கட்டும், 1 வருஷம் சும்மா இருக்கட்டும், மத்தவங்களுக்கு சொல்லட்டும். டெல்லி, அமெரிக்கா, இது ஆஸ்திரேலியா, ஒவ்வொரு நாடா பறந்து பறந்து சுத்திக்கிட்டு இருக்கிறது. சரி, ஓகே, அவர் ஆதி யோகிப்பா, யோகா கத்து கொடுத்துட்டாருப்பா, இவருக்கு மட்டும் ரகசியமா சொல்லிட்டாரு, சும்மா இருன்னு சொல்லிட்டாராம். ஓகே, இருக்கட்டும். சோ என்னது, அது கடவுள் கிடையாது, அது ஆதி யோகி. இப்ப பெங்களூர்ல சங்கராந்தி வரப்போகுது இல்லையா? அப்ப பெரிய ஓப்பனிங் செரிமனி. எதுக்கு தெரியுமா? 64 அடியோ ஏதோ ஒரு ஹைட்ல திரிசூலம், அம்மன் கையில, சிவன் கையில எல்லாம் இருக்கும் இல்லையா திரிசூலம், அதை செய்யறார். அது வந்து கல்லுனால ஆன ரதத்துல இருக்கும். அதுக்கு சக்கரம் இருக்கும், நீங்க நவுத்தலாம். இப்ப அதுக்கு என்ன உருட்ட போறாரு? அந்த திரிசூலத்துக்கு அதுக்கு என்ன உருட்ட போறாரு தெரியல இல்லையா? சரி, அப்ப இப்ப கடவுள் வந்து கொடுக்கிற ஞானம் இருக்குது இல்லையா, அதுதான் திரிசூலமே. கடவுள், அதாவது இந்து தெய்வங்கள் கையில இருக்கிற ஆயுதம் எல்லாமே ஞான ஆயுதங்கள். ஆயுதம் யாரையாவது அழிக்கதான் பயன்படுத்துவாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சவனை அழிக்கிறதுக்கு, மனிதனை அழிக்கிறதுக்கு மனித ஆயுதம் அது நமக்கு தெரியும். ஈட்டி, வேலு, அம்பு, இப்ப மிசைலு, இதெல்லாம் பாக்குறோம், துப்பாக்கிலாம். ஆனா அதனால யாரை அழிக்கிறாங்க? ஏன்னா இதுல முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும். முக்கியமான 4 ஆயுதங்கள் பெரும்பான்மையான இந்து தெய்வங்கள் கையில இருக்கும். ஒண்ணு சங்கு இருக்கும், குறிப்பா விஷ்ணு, சில சமயம் அம்மன் கையில கூட இருக்கும். சங்கு இருக்கும், சக்கரமும் இருக்கும். அடுத்தது கதாயுதம் இருக்கும், குறிப்பா விஷ்ணு கையில இதை பார்க்கலாம் நீங்க. இதெல்லாம் அழிக்கிற ஆயுதம். ஓகே, சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறாரு, சங்கு ஊதுறாரு. அடுத்தது செத்தப்புறம் அவனுக்கும் சங்கு ஊதுறாருன்னு வச்சுக்கலாம். இவரை சக்கரத்தை வச்சு கழுத்தை அறுத்துடுறாரு. ஓகே, பெரிய ஆயுதம். கதாயுதம் வச்சு மண்டையிலே ஒண்ணு போடுறதுக்கு வச்சிருக்கிறாரு. ஓகே, இன்னொரு கையில தாமரை இருக்கும். அது எதுக்கு? அதை வச்சு யாரை அடிக்க போறாரு? தாமரை இல்லாத இந்து தெய்வங்களே இருக்காது. மற்ற ஆயுதங்கள்லாம் மாறும், வேற ஒண்ணு விதவிதமா மாறும். தாமரை இருக்கும் ஒரு கையில கம்பல்சரி. தாமரை மேல வேற ஏறி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது என்ன ஆயுதம்? அதை வைத்து யார் கூட சண்டை போட போறாங்க? அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஆயுதம் எல்லாம் என்ன, யாரு எதிரின்றது தெரியும். சோ இங்க எதிரியே இறைவன் சொல்றாரு, சொர்க்கத்தில் இருக்கும் வரைக்கும் உடல் நான்ற உணர்வு இருக்காது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வுல இருப்பீங்க. அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ அந்த ஆத்மா நான்ற உணர்வுலே ஒருவரை ஒருவர் பார்ப்பதனால சதா ஆனந்தமா இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அது நிரந்தரமாக இருக்கும், ஒரே சீராக இருக்கும். மற்றபடி இங்க கிடைக்கிற ஆனந்தம் காமத்தினால, கஞ்சாவினால, அதை பத்திலும் கூட அவர் பேசியிருக்கிறார். இளைஞர்கள் கஞ்சாவா இருக்கிறாங்க, சோ அந்த மாதிரி நீங்க போக தேவையில்ல, எல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது.
உடம்பு உடம்பு வந்து அற்புதமான ப்ராடக்ட். உடம்புக்குள்ளேயே நீங்க அதை அனுபவிக்கலாம். உடம்புக்குள்ள எடுத்துட்டு வந்தாரு. இவர் என்ன ஆன்மீகத்தை பேசுறாரு? உடம்பை தாண்டி அவராலே யோசிக்க முடியல. எல்லாம் உடம்புக்குள்ளே இருக்குது. உடம்பு விட்டு கொஞ்சம் வெளியில வந்தீங்கன்னா போதும்ன்ற. வெளியில என்னவா வர்றது தெரியல. அப்ப தெரியறவங்க கிட்ட போய் கத்துக்கணும்ல. சோ அப்ப வந்து அந்த ஆனந்தம் ஆத்மாவில இருக்குது. ஆத்மாவில தான் இருக்குது. உடம்புல கிடையாது ஆனந்தம். அதோட எஃபெக்ட் உடம்புல தெரியலாம். குறிப்பாக துக்கம் வரும்பொழுது பிரஷர் ஏறும். இந்த மாதிரி உடம்புல இது வரும். ஆனால் இதுக்கு காரணம் எது? எண்ணம். அந்த எண்ணம் எங்க வருது? மனதில் வருது. அது எங்க இருக்குது? இங்க கிடையாது. இங்க இருக்குது. ஆத்மாவில தான் இருக்குது மனம், புத்தி. கடவுளுக்கு உடம்பே கிடையாதே. அவருக்குள்ளதானே இந்த ஞானம் இருக்குது. அப்ப எங்க இருந்து வருது ஞானம்? அப்ப அது ஆத்மாவுக்குள்ள மனம், புத்தி இருந்தா தானே அது வரும். மனம், புத்தி சமஸ்காரம்னுவாங்க. அதாவது பதிவு. சோ அந்த பதிவுல இருந்து அந்த ஞானத்தை கடவுள் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவிலும் இப்ப இறந்த பிறகு பேயா இன்னொருத்தர் உடம்புல போகும்போது முன்னாடி ஜென்மத்துல இவன் எனக்கு இந்த உறவுன்றதெல்லாம் எப்படி அது சொல்லுது? பிரெயின்ல இருந்தா பிரெயினை தான் எரிச்சாச்சு உடம்புலே, அல்லது புதைச்சாச்சு. அப்ப கூட மனிதர்கள் யோசிக்கல பாருங்களா. எத்தனையோ அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு. மறுஜென்ம அதாவது முன்ஜென்ம ஞாபகம் உள்ளவர்கள் வந்துட்டாங்க. சாந்தி தேவி, அப்புறம் T2ஓ ஏதோ ஒண்ணு, டிங்கு வர்மாவோ ஏதோ ஒண்ணு, நம்மளே அதை வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. முன்ஜென்ம ஞாபகம் இருக்குது. அந்த உடம்பு போய் வேற ஒரு உடம்பு எடுத்து எப்படி அது ஞாபகம் வருது? இப்ப அது ஆத்மாவில இருக்கு. அப்ப அந்த ஆத்மாவில் அந்த சமஸ்காரம்ன்றது என்னன்னா ஆழமான பதிவுகள், எண்ணங்கள். நீங்க வெளியில இருந்து எமோஷனலா எதை உள்ள வாங்குறீங்களோ அது இருக்கும். சந்தோஷம் கூட எமோஷன் தான், துக்கமும் எமோஷன் தான். ரெண்டுமே இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் முடிச்சு பல வருடமாகி கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு கூட எக்ஸாம் எழுதுற மாதிரி கனவு வரும். ஹோம்ஒர்க் முடிக்கலையேன்னு கனவு வரும். அந்த பதற்றம் வரும். அது அந்த அளவுக்கு எமோஷனா பதிவாயிருக்குது உள்ள, இல்லையா? சோ அப்ப அதை எப்படி நீக்கிறது? நாளுக்கு நாள் இன்னும் துக்கம் அதிகமா தான் ஆகுது, கம்மியெல்லாம் ஆகல. அடிக்கிறது மட்டும்தான் கிடையாது. ஸ்கூல்ல அடிப்பாங்க, இப்ப அடிக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக மற்ற பிரச்சனைகள் கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்ப எப்படி ஆனந்தமா இருக்க முடியும்? அந்த சத்குருக்கு தெரியாது. கம்முன்னு இருந்தா ஆனந்தமா இருந்துடுவாங்களா? அவர்கிட்ட போறவங்களும் பணக்கார கஸ்டமர். அவன் சும்மா ஆனந்தமா தான் இருக்கிறான். அதனால அவன் கம்முன்னு இருந்தா ஆனந்தமா இருப்பான். அவன் 15 நிமிஷம் உட்கார்றது கஷ்டம். ஏன்னா அவன் பிசினஸ்ன்னு போயிட்டு இருக்கிறவன். அதனால உட்கார சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா இங்க கஷ்டப்படுறவன் எப்படி ஆனந்தமா இருக்க முடியும்? உடனே இவர் புத்திசாலித்தனம், கஷ்டப்படுறவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஞானம் கொடுக்க கூடாது. அவங்க கையில காசு கிடையாது இல்ல இவர்கிட்ட வந்து கேட்கறதுக்கு. அதனால அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுடைய கஷ்டத்தை நீக்க எனக்கு வழி தெரியாதுன்னு அர்த்தம். கடவுள் ஏழை பங்காளன். ஏழைகள் தான் இருப்பாங்க. பிரம்மகுமாரி சென்டர்ல போனீங்கன்னா அங்க சரண்டர் ஆன சிஸ்டர், பிரதர் உட்பட எல்லாம் ஏழையா தான் இருப்பாங்க. ரொம்ப ரேர் பணக்காரங்க வர்றது. ரொம்ப ரொம்ப ரேர். அவங்க எப்பயாச்சும் வந்துட்டு போவாங்க. பட் ரெகுலரா வர்றவங்க ஏழைகள். அவங்களுக்கு தான் ஒட்டுமொத்த உலகத்தை பற்றி முழு ஞானமும் தெரியுது. சத்குரு மாதிரி ஆட்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஆச்சா சத்குருக்கு ஒண்ணும் தெரியாது. பட் மற்றவர்கள் கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. கீதை உபநியாசம் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் கூட கிளாஸ் எடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அது என்னன்ட்டு. கீதையில தலைகீழ சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன் நான் இருக்கும். என்ன கிருஷ்ணா நீ தான் எதிர இருக்கிறியே, நீ நம்ம தலைகீழ சிருஷ்டி மரத்துல தொங்கிட்டு இருக்கிறன்ற கேட்கணும்ல. எதிர தானே நீ இருக்கிற. நான் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன். என்னப்பா நீ தான் பிறந்து வந்திருக்கிற, அப்புறம் எப்படிப்பா நீ பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன்? சோ அப்ப சிவபெருமான் இப்ப சொல்றத கிருஷ்ணர் சொன்னதாக எழுதிட்டாங்க. அதான் பிரச்சனை. இதோ இருக்கு பாருங்க, இறைவன் இருக்கிற இடம் பரந்தாமம், செம்பு நிறமான ஒளி உலகம். இதைத்தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. எல்லா மதத்துக்கும் ஒரே கடவுள் தான். எல்லாரும் சொல்றதும் இந்த ஒரே ஞானம் தான். ஆனா உங்களுக்கு தெரியாது. அதைத்தான் இப்ப கடவுள் சொல்றாரு. ஒரு மரத்தை தலைகீழ தொங்க விட்ட மாதிரி இருக்குதா? சோ விதையாக மேல நான் இருக்கிறேன். தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன். தலைகீழ இருந்தா மேலதான் இருக்கும் விதை. அப்படி இருக்கிறேன்றது
இதுதான் அதோடைய அர்த்தம். உடலின் அனைத்து உறவுகளையும் மறந்து என்னிடம் சரணடைய அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல முடியாது. ஏன்னா அவரே உடல் தானே, உடல்ல தானே இருக்கிறார். உடலற்ற ஒருத்தர் தான் அதை சொல்ல முடியும். சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றார், ஒரு உடலை கடனாக எடுத்து இந்த ஞானத்தை சொல்கிறார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு கிறிஸ்தவர்கள் சொல்றது. சொல்ற ஞானம் என்னன்னா, சொர்க்கத்தில் நீங்க ஆனந்தமா இருந்ததுக்கு காரணம் ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க துக்கத்தை அனுபவிக்கிறது காரணம் ஆத்மான்றத மறந்து உடல்னு நினைச்சதுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையானீங்க, புலன் இன்பத்துக்கு அடிமையானீங்க, புத்தி வேலை செய்யல, சரியெல்லாம் தப்பாகும், தப்பெல்லாம் சரியாகும், தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாவம் மேல பாவம் செஞ்சுக்கிட்டீங்க. இப்படி தலைகீழ தொங்கிட்டு இருக்கிறவங்களை இப்ப நான் நேரா நிமித்த வரேன்றேன். சோ அதுக்கு இதுவரைக்கும் நீங்க படிச்சது கேட்டது எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள், என் ஒருவனை மட்டும் நினையுங்கள் அப்படின்னு கடவுள் சொல்றார். கீதையில இருக்கும், இது மகாபாரதத்துல இருக்கும், ராமாயணத்துல இருக்கும், பைபிள்ல இருக்கும், குரான்ல இருக்கும். இது இல்லாததே எதுவுமே இருக்கு, எங்கேயுமே இருக்காது. ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் சொல்றது எதுல இருக்குது? இருக்குது. ஓஷோ சொன்னதுதான் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். பட் வேதங்கள்ல எங்க இருக்குது இல்லையா? சோ இப்ப இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வர்றதை உங்களால உணர முடியும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல இருந்து விலகணும். அதை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் சுத்தி நடந்துட்டு இருக்குது. நீங்க இப்ப ஆசிரமத்துக்குள்ளே பாலியல் அத்துமீறல் நடக்கிறதாக சொல்றாங்கல்ல, அவருடைய ஆசிரமத்திலே நடந்ததாலும் கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க தனியா தான் வச்சிருக்கிறீங்க, ஆபத்து தூண்டக்கூடிய எதுவுமே கொடுக்கல. எப்படி வருது? அது முன் ஜென்மத்திலேயே அது ஊறி போனது. பார்த்த உடனே வந்துடும், அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா வரும், வெளியில கொஞ்சம் சீக்கிரமா வரும், அது கொஞ்சம் லேட்டா வரலாம், அவ்வளவுதான். ஆனா அது வரும். அப்ப அதை எப்படி வெல்றது இல்லையா? பிரம்மச்சரியம் எல்லாம் எல்லாருக்கும் கிடையாது. எல்லோருக்கும் தூய்மை முக்கியம். தூய்மை எந்த அளவுக்கு இழக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை விட்டு செல்வம் எல்லாம் போயிடும். சோ அப்ப இப்ப தூய்மையா இருக்கிற வழி இறைவன் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். தூய்மையாக தூய்மையாக கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மால கவனம் வர ஆரம்பிக்கும். வெளியில இருந்து கவனம் சிதறல் போய் உங்க ஆத்மால கவனம் வரும். அப்ப ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படின்னு இப்ப கடவுள் சொல்றாரா? சோ சரி, இந்த ஞானத்தை கேட்டா உலகம் அழியாதா? அழியும். அப்ப நான் இறக்க மாட்டேனா? கண்டிப்பா இறப்பீங்க. ஆனா என்ன வித்தியாசம்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல மூழ்கினவனால அதை விட முடியாம அதனால பல துக்கத்தை அனுபவிப்பான். பேயாலைவான் ஒரு உடம்புக்குள்ள 50-60 ஆத்மா. அவனே அவன் தங்கச்சியா அவன் குழந்தைய கற்பழிப்பான். தெரிஞ்சு இல்ல, அவன் உடம்புக்குள்ள வேற ஆத்மா பூந்து பண்ணும். அப்ப இவர் சொல்லுவாரா? இல்ல இல்ல, அப்ப இவரு சொல்லுவாரா இதான்ப்பா வாழ்க்கை, ஆனந்தம் பார்ப்பான்னு சொல்லுவாரா? அப்ப சொல்ல முடியுமா? இந்த நிலை வெளியில நடந்துட்டு இருக்குல்ல, உங்களுக்கு நடக்கும். உங்களுக்குள்ள அது கொஞ்சம் இருந்துச்சுன்னா போதும், அது வந்துடும். உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட இல்லைன்னா தான் அது கிட்டே நெருங்காதுன்ற, இல்லைன்னா அசுத்த ஆத்மா வந்துடும்ன்றார். நீங்க என்ன சொன்னீங்க சிஸ்டர்? இப்பயே சர்வசாதாரணமா நடக்குது பிரதர். அப்பா பெண்ணு கிட்ட குழந்தைங்க கிட்ட தப்பா நடக்கிறது, தாத்தா குழந்தைங்க கிட்ட, அண்ணன் தங்கச்சி கிட்ட, இது மாதிரி சர்வசாதாரணமா இப்பவே நடக்குது. இன்னும் 10 வருஷம் எல்லாம் போனுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா சர்வசாதாரணமா நடக்கும் இல்லையா? அதுக்குள்ள நம்மள நாம தயார்படுத்திக்கணும். கண்டிப்பா. சோ இப்ப இருக்கிற சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஓகே சொல்லிட்டா யார் கூட வேணாலும் காமத்துல ஈடுபடலாம். உலகம் அப்படி ஆயிடுச்சு. அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், இன்னொருத்தர் கணவனா இருக்கலாம், இன்னொருத்தர் மனைவியா இருக்கலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, கோர்ட் இருக்காது, எதுவும் இருக்காது கடைசி நேரத்துல எல்லாம். அப்ப உலகம் எப்படி இருக்கும்? இந்த மனநிலையில இருக்கிறோம், எது வேணாலும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கடைசியில. ஆனா அதுல இருந்து உங்களை பாதுகாத்துக்கணுமே. இது நரகம். ஆக்சுவலா நரகத்தின் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிற நேரத்துல நல்லா இருக்குது, கஷ்டப்பட்டால்தான் புத்தி வரும்னு சொல்றாங்க. அப்பா ஓகே, சந்தோஷம்ப்பா, அது எனக்கு கிடையாது இவர் சொல்றாரு. அப்படி நீ கஷ்டப்படணுமா? எதுக்கு மாமியார் வந்து அதுக்கெல்லாம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? ஊசி எடுத்து உங்களே நீங்க குத்திக்கோங்க, ஆணியை வச்சு அடிச்சுக்கோங்கன்ற. அப்ப உனக்கே தெரியுது இல்ல, இது வந்து மாமியார் வந்தா துக்கம் வருதுன்னு தெரியுது இல்ல, அதுக்காக வெயிட் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்?
அப்ப அது வந்து டார்ச்சர் கொடுக்குதுன்னு தெரியுது இல்ல. இப்ப அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? வழியை சொன்னாரா? டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மாமியார், என்ன பண்றது? அமைதியா உட்காந்தாதான் காதுல விழுது, அதான பிரச்சனை. சோ அதுக்கு இறைவன் சொல்றாரு, ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அவரை விட்டு எட்ட போவோம். ஒரு வீடே இப்ப எம்ஜிஆர் வந்து அவருடைய 2வது மனைவி இறந்துட்டாங்க. ரொம்ப வருஷமா ஒரு டிபி நோயில இருந்திருக்கிறாங்க. இறந்துட்டாங்க. இறந்த பிறகு அந்த வீட்டுல அவரால் இருக்க முடியல. அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்குதுன்ட்டு அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு வந்தார். அவரு காசு இருக்குது வந்தாரு. அது சொந்த வீடா, அதை வித்துட்டு வேற இடத்துக்கு வந்துட்டாரு. காசே இல்லாதவன், ஒரு சொந்த வீடு அப்பா அம்மா வாங்கி வச்சுட்டாங்க, அது மட்டும்தான் இருக்குது. தனியா வாடகைக்கு போறதுக்கே காசு இல்லை. அவன் என்ன பண்ணுவான் இல்லையா? அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, நீ எங்க போனாலும் உலகத்துல துக்கம் தான் இருக்கும். இது ராவணனுடைய உலகம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். எல்லாருக்குள்ளயும் இருக்கிறான். ஒரு காலத்துல வாழ்ந்தான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் எவனும் வாழல. எந்த வேதத்திலும் போட்டதும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. அதெல்லாம் ரகசியம் இருக்குது. அதை நாம வெளிப்படுத்துறோம். அவங்க கிட்ட இருந்து நீங்க எங்க தப்பிச்சு போக முடியும்? 2500 வருடமாக இது ராவண ராஜ்யம் தான். அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, இலங்கையா இருந்தாலும் சரி. ராவணனை அழித்தால் தான் ராமராஜ்யம் உருவாகும். அதனால்தான் ராவணனை அழிச்சிட்டு ராமர் ஆட்சிக்கு வர்றாரு. அங்க ரகசியம் இருக்குது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அவர் பொண்டாட்டிய இட்டுட்டு வர்றோம். பொண்டாட்டி இட்டு வர்றதுன்னா அழிக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது. தெரியாம கூட ஆஞ்சநேயர் போறாருல, நான் உங்களை அழிச்சிட்டு போறேன் தாயேன்றாங்க. இன்னொருத்தர் இந்திரன் வராரு, நீங்க என்ன அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறீங்கன்னா சாரி நான் வரலன்றேன். அப்படி எந்த பொண்ணாவது சொல்லுவாள? வந்தா போது யாராவது காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. அப்ப யோசிக்கணும். அது அப்ப என்னன்னா, ராமர் அரியணை ஏறுவதற்கு தகுதி எப்ப அடைவார்? ராமராஜ்யத்தில். சொர்க்கம் தான் ராமராஜ்யம். அப்படின்னா ராமர் வராருன்னு அர்த்தம் இல்ல, இது கடவுள் உருவாக்குற ராஜ்யம். அங்க ஆக்சுவலா நாராயணன் ராஜ்யம் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அடுத்த யுகத்துலதான் ராமர் சீதையுடைய ராஜ்யம் இருக்கும். அது மட்டும் இல்ல, 8 நாராயணன் லட்சுமி இருப்பாங்க. அதான் அஷ்டலட்சுமின்னு சொல்றோம். அதே மாதிரி 12 ராமர் சீதை இருப்பாங்க. மற்றபடி இவங்க சொன்ன மாதிரி எந்த மனைவியும் கடத்தல, கொலை, கிருஷ்ணர் யார் கழுத்தையும் இருக்கல, எதுவும் நடக்கல. உண்மையிலே அந்த சக்கரம் இந்த சக்கரம் தான். இந்த கால சக்கரத்தை புத்தியினால நாம இப்ப சுத்திக்கிட்டு இருக்கிறத தேவதைகளுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நமக்கு கொடுத்தா அது நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. புத்தியினால நான் சொர்க்கத்தில் தேவதையா இருந்தேன், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்து இழந்தேன். அதுக்கு காரணம் உடம்புன்னு நினைச்சது. அந்த உடல் உணர்வையே அடிச்சு உடைச்சு துவம்சம் பண்ணணும். அப்பதான் நான் மீண்டும் தேவதை ஆக முடியும். அதனாலதான் மயான கொலையில அம்மனுடைய சிலையை வந்து எல்லாம் ஏறி மிதிச்சு உடைப்பாங்க. தரையில படுத்துட்டு இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு அர்த்தம் சொன்னார் அவரு. எதாவது அர்த்தம் சொன்னார். எதை வச்சு அவர் இந்து? சோ ஆக்சுவலா நம்ம இப்ப சொல்ற விஷயத்த யாருமே டச் பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப வந்து ஆத்ம உணர்வுல இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். உடல் உணர்வுல இருக்கக்கூடாது. அப்ப உடம்பு ஃபுல்லா உடஞ்சிருச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது ஆத்மா. அதனாலதான் சாகும்போது கூட பெட்டியான அந்த பானையில தண்ணி எடுத்துட்டு போகும்போது உடச்சு விடுவாங்க. கைலாயம் போறோம், சொர்க்கம் போறோம், கைலாயம் போறோம், சொர்க்கம் போறோம்னு சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்காம நீ பாட்டுக்கு சுத்தணும். அது எதுக்குன்னா, இறந்து போன ஆத்மா அப்படி போகணும். உடல் உணர்வை ஃபுல்லா நான் இங்க உடைச்சிட்டேன். இந்த உடம்புக்கு தானே நீ கணவன், நீ மனைவி, நீ குழந்தை, நீ அப்பா அம்மா. உடம்பே எனக்கு கிடையாது, இந்தா வச்சுக்கோ, நான் வேற ஒரு இடத்துக்கு போயிடுறேன். ஆனா இது வரைக்கும் நீங்க போனது எங்கேயும் போல, இங்கேயேதான் மறுஜன்மம் எடுத்தீங்க. நாளுக்கு நாள் உலகம் மோசமாகிறது ஏன் ஆகுதுன்னா, இதே உலகத்துல இருந்து தானே வரீங்க. இப்ப நான் கெட்டு போயிட்டேன், இறந்துட்டேன், குழந்தைய பிறக்கிறேன், உலகம் ஆல்ரெடி கெட்டு போயிருக்குது. ஆல்ரெடி நானே அப்படித்தான் இருக்கிறேன். இதுக்கு கடவுள் வரத்தால. ஆனா இப்ப மிக அற்புதமான உலகம் வரப்போகுது. காமன்னா என்னன்னு தெரியாத உலகம். அப்ப அதுக்குதான் நம்மள ட்ரைனிங் பண்றேன். அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த உலகத்துக்கு போறீங்க. அங்க உணவு பஞ்சம் கிடையாது, கற்பழிப்பு கிடையாது, காம இச்சையா பார்க்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி உலகத்துக்கு போறீங்க. மிக ஆரோக்கியமான உடல், அழகான உடல் கிடைக்க போகுதுன்னா, 150 வயது ஆயுள் இருக்க போகுதுன்னா, எவ்வளவு ஆனந்தமாக இந்த உடலை விடணும். அதை தான் கத்துக் கொடுக்கிறேன். அதுக்கு உடல்ன்ற உணர்வே மறந்து வெறும் ஆத்மான்ற உணர்வுல இப்பயே நீ செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோன்ற. ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா உறவும் உனக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். ஒண்ணு துரோகம் பண்ணும், அல்லது இறந்தா உனக்கு துக்கம் வரப்போகுது. அதனால அழிவற்ற எண்ணெய் பிடிச்சுக்கோ. அதுதான் மார்க்கண்டேயன் கடைசியில சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சது. அவரை பிடிச்சுக்கிட்டே இருங்க
அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? இதுதான் ஞானம். இந்த ஞானம் மைண்டுக்குள்ள ஞாபகம் இருக்கும் பொழுதுதான் நம்ம வேற யாராவது அந்த ஒரு எதிர்ப்பால் ஈர்ப்போ பேர் புகழோ அதெல்லாம் சிக்க மாட்டோம். ஏன்னா இது துக்கம் கொடுப்பதற்காக சாத்தான் இந்த ரூபத்துல வருதுன்னு புரிஞ்சுக்கும். எந்த அளவுக்கு நீங்க உயரத்துல போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க விழுந்தீங்கன்னா என்ன ஆகும் இல்லையா? பணக்காரங்களாம் ரொம்ப பாவம். உச்சத்துல இருந்து விழுவாங்க பொத்துன்னு. 1 செகண்ட்ல அவங்க பேங்க் அக்கவுண்ட் 0 ஆயிடும். தாங்குற சக்தி இருக்குதா? அப்பதான் துடிப்பாங்க. இங்க இழப்பதற்கு கத்துக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இங்க இழப்பதையே அடைவதற்காகத்தான். ஏன்னா இது அழிய போகுது. இந்த நேரத்துல அதை புடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் துக்கம். எந்த உறவு துக்கம் கொடுக்கல இப்ப. எந்த உறவு துக்கமே கொடுக்காதுப்பான்னு எந்த உறவையாவது இப்ப சொல்ல முடியுமா? அப்பா அம்மாவா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும். இந்த உறவே கொடுக்குதுன்னா மத்த உறவு கேட்கவே தேவையில்லை. அவ்வளவு துக்கம் கொடுத்துட்டு இருக்குது. அதனாலதான் எல்லாத்துல இருந்தும் புத்தியை நீக்கு. அழியக்கூடிய உடலை பார்க்காத ஆத்மாவை மட்டும் பாரு. அந்த ஆத்மாவும் சொர்க்கத்தில் உயர்ந்ததாக இருந்ததுன்ற அந்த எண்ணத்தை நீ எடுத்துட்டு வர அதுக்குள்ள அந்த தெய்வீக குணம் தூண்டப்படும். கூடவே நீ இறைவனை நினைச்சிட்டு இரு. கண்ணை மூடுற வேலை கிடையாது. ஏன்னா கண்ணை மூடிட்டே எல்லா வேலையும் பண்ணிடுவீங்களா? துக்கம் நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கும்போது வரப்போகுது. கண்ணை திறந்து வேலை பார்க்கும்போது தான் வரும். திடீர்னு அப்பா இறந்துட்டாருன்னு வரும், பொண்டாட்டி ஓடி போயிட்டான்ட்டு வரும். இப்போ கம்முன்னு அப்படியே கம்முன்னு இருந்தீங்கன்னா சரியாயிடுமா உங்களுக்கு? அந்த துக்கம் வர வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா இந்த துக்கத்துக்கு பயந்துட்டு தான் ஒரு ஆசிரமத்துல போய் சொத்து எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. வெளியில இருந்தா நம்மள யாரோ பாத்துக்க மாட்டோம். அந்த பயத்துலதான் அவனே அங்க போறான். நீ வீட்டுல இருந்துகிட்டே உன்னால துக்கம் இல்லாம இருக்க முடியறதுக்கான வழியை கத்துக் கொடுக்க முடியுமா? கடவுள் கத்துக் கொடுக்கிறார். நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கோம். அதுக்கான தண்டனை, நோய் எல்லாமே வரதான் செய்யும். ஆனா உடல்ன்ற உணர்வை முற்றிலும் மறந்த ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா உடல்ல என்ன நோய் வந்தாலும் யாரோ பக்கத்துல இருக்கிறவனுக்கு வர மாதிரிதான் உங்களுக்கு அனுபவமாகும். உடல் உணர்வுல இருந்து விலகிடுவீங்கன்ற. காமத்திலே மயங்குறீங்கன்னா பின்னாடி இந்த உடல் உணர்வும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஒண்ணும் இல்ல, காமத்துல மூழ்கிட்டு இருக்கிறவனுக்கு குளிருதுன்னா அந்த காமமே இல்லாமல் ஒண்ணும் இல்ல, மாச கணக்குல இருந்துட்டா போதும். காமம் சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லாமல் அவனுக்கு அது பெருசா குளிராது. அதே மாதிரி வெயில் தாங்க முடியலன்றவனுக்கு, காமத்துல மூழ்கிறவன் சொல்றத அதே வெயில காமம் இல்லாத ஒருவனுக்கு அது பெருசா தெரியாது. ஏன்னா இந்த காம உணர்வு உடல் உணர்வின் உச்சம். அதுக்கு நீ ஆட்டம் காண்றன்னா மத்ததுக்கும் நீ ஆட்டம் காணுங்க. அதனாலதான் அந்த மயக்கத்துல இருந்து விலகுங்கன்ற காரணத்துக்காக சொல்றாரு அவர். ஆத்ம பலத்தை குடிக்கிற மிகப்பெரிய எதிரி காமம். அதாவது காமம் மகாசத்ருன்னு கீதையில 1 அத்தியாயம் இல்ல 3 அத்தியாயம் காமம் எதிரின்றதுக்காகவே இருக்கும். சண்டை போடுற இடத்துல இதுக்கு காமத்தை எதிரின்னு சொல்றாரு. சோ அங்க நடக்கிற சண்டை இந்த ராவணனோட சண்டை. கண்ணுக்கு தெரியாத காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தோட. இதுக்கு காரணம் உடல்ன்ற உணர்வு. அதை மொத்தமாக அழிச்சிடுங்க. எப்படி அழிக்கிறது? நான் ஆத்மான்ற உணர்வுலயே இருங்க. திரும்ப திரும்ப சொல்லி நான் ஆத்மா, அதை பற்றி சிந்தனை பண்ணுங்க. பிறரை பார்த்தாலும் அது ஆத்மான்னு சிந்தனை பண்ணுங்க. நான் அந்த பரமாத்மாவுடைய மகன், குழந்தை. இதை விட ஒரு பெரிய கௌரவம் உலகத்துல கிடையாது. முருகன் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, என்னுடைய பிறவி நோக்கம் என்ன, பிறவி நோக்கம் என்ன? நாம தான் அந்த முருகர். கடவுளுக்கு 2 குழந்தை இல்ல, 2 விதமான குழந்தை. ஒரு குழந்தை கடவுளே எனக்கு உலகம்னு இருக்குது, பிள்ளையார். அவருக்குதான் ஞானத்தின் பலனாகிய சொர்க்கம் கிடைக்குது. உலகியல் விஷயத்தையே சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க பலனாகிய சொர்க்கத்தை இழந்துடுறாங்க. சரி, இங்கேயாவது எதையாவது அடைவாங்களான்னு பார்த்தா எதையும் அடையிறது கிடையாது. எல்லாத்தையும் இழக்கத்தான் போறேன். அந்த நேரத்துல வந்து சொல்றாரு இல்ல, எதுக்கு வெட்டியான் வந்து நெருப்பு வச்சுட்டு கொல்லிக்கு கொல்லி போட்டுட்டு திரும்பி பார்க்காம போன எதுக்கு சொல்றான்? பார்த்தா அழுவுறதுனால அது ஒண்ணும் வரப்போறது கிடையாது. அதேதான் கடவுள் சொல்றாரு. உலகம் அழிய போகுது கன்ஃபார்ம். சொல்றது கடவுள். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, புத்தியை நீக்கிடு. உன்னுடைய கவனம் இங்க இருக்கட்டும். இதுதான் அமைதியான உலகம். உண்மையிலே புத்தினால அங்க போயிடு. உலகத்துல நீ எங்க போனாலும் அமைதி இழந்துகிட்டு தான் இருப்ப. ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் ராவணனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. என் நினைவுல இரு. ஆரம்பத்துல இது கஷ்டமா இருக்கும். அதனால நீ அதிகாலையில எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம் எழுந்திருச்சு இறைவன் நினைவுல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். ஆனா அது அதோட தொடர்றது கிடையாது. வேலை செய்யும் பொழுதும் அந்த நினைவுலயே இருக்கணும். இது நினைவு தான். இதுக்கு கண்ணு மூடணும்லாம் அவசியம் கிடையாது. உங்க காதலனை நினைக்கிறது கண்ணை மூடிட்டா நினைக்கிறீங்க? ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கும்போது, அப்பா அம்மா கூட பேசிட்டு இருக்கும்போதே நினைக்கிறீங்களா? அது மாதிரி யாரை பார்த்தாலும் இறைவன் நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். அவரு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னை அழைச்சிட்டு போறதுக்காகவே என் அப்பா வந்துட்டாரு. எத்தனை ஜென்மம் கூப்பிட்டு இருப்போம். துக்கத்துல இருந்து காப்பாத்துங்க. இப்ப வயசானவங்களும் கூப்பிடுவாங்க. நீங்களும் முன் ஜென்மத்துல வயசானவங்க கூப்பிட்டு இருப்பீங்க. அதுக்கு வந்திருக்கிறார்.
கூப்பிட்டுட்டு இப்ப வானா வரமாட்டியே, போய் மனித குருமார்கள் பின்னாடி போய் ஏமாந்துட்டு இருக்கிறிய, அந்த குருவுக்கே நான் தான் முக்தி கொடுக்கணும்ன்ற, நீ அவங்க கிட்ட போய் என்ன பண்ண போறேன்னு கடவுள் கேட்கிறார். சோ இந்த ஆயுதம் திரிசூலம் இருக்குது இல்லையா, எல்லா ஆயுதமுமே இந்த ஞான ஆயுதங்கள் தான். சக்கரம் சுத்துறது, இத புத்தினால சுத்த சுத்த ஆத்மா பலமாகும். எந்த காமத்தினாலும் விழுந்தனோ அதுக்கு நான் விழமாட்டேன். கூடவே இறைவனை நினைக்கும் போதும் அந்த வீண் எண்ணம் வராது. அப்ப அந்த கவர்ச்சிகரமான வரும்போது ஞான ஆயுதத்தினால முதல்ல அழிப்பீங்க. அடுத்தது யோக பலம். யோகம்ன்றது இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்குது. அப்ப நினைக்க நினைக்க சக்தி வரும். அது ஒரு பலம் வரும்போதுதான் இறைவன் நினைவு துண்டுபடாம இருக்கும். அது வரைக்கும் மற்ற எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கும். மீண்டும் மீண்டும் இறைவனோட புத்தியை இணைக்கணும். இறைவனை பற்றியே தெரியாதனால என்ன பண்ணுவீங்க, ஆ ஊ அம்மு சொல்லு, சுவாசத்தை கவனி, கை காலை அசைச்சுக்கிட்டு இரு. இதுவா யோகம்? இந்த ஆன்மீகத்தின் ஒரு துளியை தான் கொடுக்க போறோம். அதுல ஆன்மீகமே இல்லை, அப்புறம் என்ன ஒரு துளி? இங்க ஞான கடல், கடல்ல நீங்க மூழ்கலாம். கடவுள் ஞான கடல். அவர்ல இருந்து வரக்கூடிய ஞான கங்கைகள் தான் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்றவங்க இல்லையா. கடல்ல இருந்து நதி வெளிப்படுது இல்லையா, மேகம் கவர்ந்து அந்த மழை பொழியுது. சோ அந்த மழையை பொழிய வைக்கிறார் கடவுள். ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் நம்மள மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸா சிவானி தீதி இருக்கிறாங்க, ஹிந்தியில நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. தமிழ்லயே நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. நிறைய சிவன் கோயில நீங்க பார்த்திருக்கலாம், ஓம் சாந்தின்ட்டு பிரம்மகுமாரிகள் வந்து இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு போகாது. அதுதான் ஞானம், அது உள்ள போகாது. ஒண்ணுமே இருக்காது, அது ஞானம்னு நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருப்பீங்க. அப்ப அந்த திரிசூலத்துக்கு என்ன அர்த்தம்னா 3 கால ஞானம். உண்மையில 3 நாமம் போடுறாங்களே அதுவே திரிசூலம் தான். 3 பட்டைக்கும் அதான் அர்த்தம். 3 கால ஞானம். சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தது நான் தான், இப்ப அனைத்தையும் இழந்திருக்கிறேன். காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்துல விழுந்து இப்ப அந்த ராவணனை அழித்து மீண்டும் நான் அதை அடைய போறேன். இதுதான் ஞானமே தவிர நானே கடவுள் கிடையாது. அது வேற நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நானே கடவுள். அது வந்து ஹம்சோசோஹம்னு வரும். நானே அது, அதுவே நான். அதாவது நானே பரமாத்மா கிடையாது. ஆத்மா நான் தேவதையாக இருந்த சொர்க்கத்துல சத்தியுகத்துல. அடுத்தது சத்திரியன் ஆகிறேன், அதாவது ஆத்மாவுடைய கலை குறையுது. அடுத்தது வைசியன் ஆகிறேன், இப்ப சூத்ரன் ஆயிட்டேன். எல்லா கலைகளும் போயிடுச்சு, சக்தி போயிடுச்சு. இப்ப சக்தியை நிரப்புறதுக்கு இறைவனை நினைக்கிறோம். இந்த ஞானம் தான் அந்த திரிசூலம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் திரிசூலம் மட்டுமே இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இந்த ஞானம் அதுதான் மெயின். சோ இந்த ஞானத்தை பிடிக்கிறது தான். இதை வைத்து நீங்க அழிக்கிறது மாயையை, இந்த 5 விகாரத்தை. மனிதர்களை அழிக்கிற விஷயம் கிடையாது. சோ அதை புரிஞ்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா பாருங்களா, கோயில கட்டினவங்களுக்கே இதெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியாது. ஆமா, அவங்களுக்கு தெரியாது, இவருக்கு மட்டும் தெரியுமான்றீங்களா? சத்குரு வைக்கிறாரு திரிசூலம், அவருக்கு தெரியுமா இதோடைய அர்த்தம்? ஆனால் அதுக்கு ஒரு ரதம் ஒண்ணு பண்ணிருக்கிறாரு பாருங்க. யாருமே வந்து திரிசூலத்துக்கு ரதம் வைக்க மாட்டாங்கல்ல, இவரே ரதம் வைக்கிறார். அப்ப இறைவன் கொடுக்கிற ஞானத்தை சொல்வதற்கு ஒரு ரதம் தேவை, உடம்பு தேவை. அவர் மூலமாக வெளிப்படுது. மேபி அவருக்கு கனவுல வந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு டச் ஆகிருக்கலாம். இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் கோயிலை கட்டுறது. ஆனா அதுக்கு பின்னாடி ரகசியம் இருக்கிறது கட்டினவங்களுக்கே தெரியாது. அந்த புஸ்தகங்களை எழுதினவங்களுக்கே தெரியாது. பைபிள் எழுதினவங்களுக்கே அதோடைய அர்த்தம் தெரியாது. ராமாயணம் எழுதினவங்களுக்கே தெரியாது. இப்ப கடவுள் கொடுக்கிற ஞானத்தை வச்சு நம்ம சொல்றோம், இல்லைன்னா நமக்கும் தெரியாதுதான். சோ அப்ப அந்த ரதம்ன்றது உடல். சிவன் யார் உடலை எடுக்கிறார், அந்த பிரம்மா இருக்கிறார் இல்லையா, அவரைத்தான் அந்த ரதம்ன்றது. ஆக்சுவலா அவரு ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் சொல்ற அந்த திரிசூலத்துல இது போறதும், மகாபாரதத்துல அந்த ரதத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றதும் ஒரே விஷயம்தான். அது ஆக்சுவலா சிவனுக்கு பதில் கிருஷ்ணரை போட்டாங்க. ரதம்ன்றது உடம்பு. ஒரு உடம்புல 2 ஆத்மா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. பிரம்மா உடலில் அவருடைய ஆத்மா இருக்கும், கூடவே சிவனுடைய ஆத்மாவும் அவர் உடம்புல வந்து இந்த ஞானத்தை சொல்லுது. என்ன ஞானம்? அந்த உடலை எப்படி செலுத்த வேண்டும்ன்றதுதான். அந்த 7 குதிரை, 5 புலன்கள் பிளஸ் மனம் புத்தி, இதை ஆத்மாவின் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். ஆனா ஆத்மாவுக்கே இப்ப சரியான வழி எது, தவறான எது வழி எதுன்னு தெரியாது. அதனாலதான் கடவுள் சொல்ற, பரமாத்மா சொல்ற வழிப்படி நீ நடத்து. அப்ப பரமாத்மாவே நடத்துற மாதிரி உனக்கு தெரியணும், அவர் மேல பாரம் போட்டுட்டு. இதுதான் அதோடைய அர்த்தம். சோ இதை வந்து கரெக்டாக அவரும் பண்றார். ஆனா அதுக்கு அர்த்தம் அவருக்கு தெரியாது. அதுதான் விஷயமே. சோ ஆக்சுவலா இந்த மார்கழி மாதம் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் தனியா. இப்போதைக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த 100 வருடத்தில் இறைவன் நம்மள மாத்துறாருல, இதோடைய நினைவாகத்தான் ரமலான் மாதம்னு அவங்க ஒரு மாதத்தை புனிதமாகவும், இந்துக்கள் இந்த மாதிரி மார்கழி மாதத்தை புனிதமாகவும்,
கிறிஸ்தவர்கள் லெந்து நாட்கள் அப்படின்னு. ஸோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க, அசுத்தமான பழக்கத்துல ஈடுபட மாட்டாங்க. இதெல்லாம் இப்ப நடக்கிறது. நிரந்தரமாக நாம இருக்கிறோம். பக்தர்கள் 1 மாசம் மட்டும் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப இறைவனோடு மட்டும் புத்தி இணைக்கிறோம், ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம புத்தியினால துறக்கிறோம். இதனால அங்க இசை பாடுறாங்க. அது இசைக்கான நாள் இல்ல, கடவுளை பற்றி நினைக்கிறதுக்கான நாள். இது தெரியாம நம்ம ரஞ்சித் அவர்கள் கடவுள் இல்லைன்னு அதே நாள்ல பாடிட்டு இருக்கிறார். மார்கழி திருவிழால எங்க இசையை சேர்த்துக்கல, அதனால நாங்க இதை வைத்து ஏன் இதையே வச்சு எந்த இசையை சேர்த்துக்கல, அந்த இசையை வச்சே கடவுளுடைய மகிமை பாட வேண்டியது தானே. அதுவும் பாடுறாங்களே, கானாவில சிவன் பாட்டு சூப்பரா பாடுறாங்க, அது பண்ணிருக்கலாம்ல. சோ அப்ப மார்கழி மாதத்துல குழந்தை கல்யாணம் பண்றது இல்ல, குழந்தை பெத்துக்கிறது இல்ல அப்படின்னா காமத்துல ஈடுபடுறது இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா கடவுள் வரும்போது காமத்தில் ஈடுபடுவது கிடையாது. கடவுள் குழந்தை ஆகிட்டா நானும் கடவுள் குழந்தை, எல்லாரும் கடவுளுடைய குழந்தை. அப்ப எல்லாரும் எனக்கு சகோதரன் சகோதரி மட்டுமே. சகோதரன் சகோதரியோட காமம் வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். இந்த ஒரே ஒரு ஜென்மம் மட்டும். சொர்க்கத்துல காமமே இருக்காது. இப்ப எல்லாமே சகோதரன் சகோதரி உறவை தவிர எந்த உறவும் கிடையாது. சொர்க்கத்துல கணவன் மனைவி உறவுலாம் இருக்கும், ஆனா அது தூய்மையான உறவாக இருக்கும். அதனாலதான் ஜோடியா கோயில் மூலவர்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவர்களின் பகல் தேவர்களின் இரவுன்னு 6 மாசத்தை பிரிச்சிருப்பாங்க. சோ அதுல இரவின் கடைசி மாதம் மார்கழி, அடுத்தது பகல் வந்துடும் தையில இருந்து. அப்ப பகல்ன்றது சூரியன் வந்துடுது, அதனால சூரியனை தான் அங்க வழிபடுறாங்க. அது உண்மையிலே ஞான சூரியன், கடவுளை குறிக்கிறது. அப்ப கடவுள் சூரியன் ஃபுல்லா உதிச்சுட்டா அது பகல். ஆனா அதுக்கும் முன்னாடி நடக்குது பாருங்க, அதான் பிரம்ம முகூர்த்தம்ன்றது. அந்த இரவின் கடைசி நேரம் மார்கழி, அதாவது அமிர்த வேலை அல்லது பிரம்ம முகூர்த்தம்ன்றது. இப்ப இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதனாலதான் இதை பிரம்மாவின் இரவு, சொர்க்கத்தை பிரம்மாவின் பகல்னு சொல்றோம். இது 5000 வருட விஷயம். அவங்க 1 வருடத்தை அப்படி பிரிச்சுட்டு தேவர்களின் பகல் 6 மாசம், தேவர்களின் இரவு 6 மாசம்ட்டாங்க. இந்த காலச்சக்கரத்தை அவங்க 1 வருஷத்து சக்கரத்தோட ஒப்பிட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அடுத்தது இந்த வெளி போதை, அந்த ட்ரக் அபியூஸ், அதை பத்தி சொன்னாரு. இந்த நியூ இயர்னா அது மாதிரி பார்ட்டி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது வெளியில தேவை, எல்லாமே உள்ளேயே இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணும், கம்மியா சாப்பிடுங்க, சாதனம் அதிகமா பண்ணுங்க. என்ன சாதனம்? கம்முன்னு இருக்கு. கம்முன்னு இருந்தா அப்படியே செம போதையில இருப்பாங்க. கஞ்சா அடிச்சுட்டு கம்முன்னு இருந்தா வேணா இருப்பாங்க, இல்லைன்னா எப்படி வரும்? ஆனால் நீங்க ஆத்ம உணர்வுல இருக்கும்போது அந்த போதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். அதுக்கு ரொம்ப நீண்ட கால உழைப்பும் இருக்குது. ஆனா நீங்க எந்த அளவுக்கு தீவிரமா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை அனுபவம் பண்ண முடியும். இறைவனுடைய ஞானத்தை கேட்கும் போது அந்த போதை வரும். முரளின்னு சொல்றோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக தினம் தினம் புது புது முரளி. ஒரே விஷயம் கிடையாது, உலகில் விஷயம் கிடையாது, ஆத்மாவை பற்றிய விஷயம், ஆத்மாவை எழுப்புற விஷயம், ஆத்மாவுக்கான நெய்யின்னு சொல்லலாம். ஆத்ம தீபத்தை எரி வைக்கிறதுக்கான நெய் இறைவனுடைய ஞானம். அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சென்டருக்கே, பிரம்மகுமாரி சென்டருக்கே போக முடியலையா, யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு, கூகுள் சர்ச் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனல் கூட இருக்கு, அதோட லிங்க் எல்லாம் கூட கொடுக்கிறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. கடவுள் ஒரே ஒருவர் தான், அவர் வருவது ஒரே ஒரு முறைதான், அவருடைய ஞானமும் ஒன்றே ஒன்றுதான். இதுதான் சாரம். இதோடைய விஸ்தாரமாக சொர்க்கத்துல பக்தி இருக்காது. ஏன்னா நம்ம யாரெல்லாம் கும்பிடுறோமோ அவங்க உயிரோட்டமா இருப்பாங்க, அங்க துக்கம் இருக்காது. துக்கம் இருந்தா தானே கடவுளை தேடுவாங்க, அது குருமார்களை தேடுவாங்க. அங்க குருமார்களும் இருக்க மாட்டாங்க, கடவுளையும் நினைக்க மாட்டாங்க. நரகத்தில் துக்கம் வரும்போதுதான் கடவுளை நினைச்சு முதல்ல சிவனுக்கு கோயில் கட்டுறாங்க. அதுதான் சோமநாதர் ஆலயம் குஜராத்ல. அதுதான் இருக்கிறதுல பல முறை இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் முகமது கஜினி 18 முறை வந்தான். சோ அதுக்கப்புறம் விஷ்ணு கோயில், அப்புறம் எல்லாம் இப்ப கடைசியில மனிதனை வழிபடுற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க மனிதர்கள். இவர் போதை சொல்றாரு, நாம ஜஸ்ட் லைஃப், உயிரோட இருக்கிறோமே, இதுவே ஒரு பெரிய கொண்டாட்டம். கஷ்டப்படுறவனுக்கு தெரியும் உயிரோட இருக்கிறது எவ்வளவு பெரிய திண்டாட்டம்ட்டு. எப்படா உயிர் போகும்னு துடிக்கிறாங்க, அதுதான் விடுதலைன்னு நினைக்கிறாங்க. அந்த பைபிள்ல யோபுடைய கதையில வந்தது இல்லையா, ஏன் என் உயிர் போக மாட்டேங்குது, குழந்தைங்க எல்லாம் இறந்துட்டாங்க, சொத்தெல்லாம் போயிடுச்சு, உடம்பெல்லாம் நோய், என் உயிரை ஏன் கடவுள் என்ன சோதிக்கிறாரு, ஏன் என்ன சாக விட மாட்டுறாருன்றாங்க. அந்த மாதிரி மரணத்துக்கு கெஞ்சுவாங்க எல்லாரும். உடலை விட்டு வெளியில வந்த பிறகும் மேலையும் போக முடியாது, பிறவியும் எடுக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய வேதனை. அப்பதான் ஒரு உடம்புக்குள்ள 50-60 ஆத்மா போடுறது. அப்ப அந்த சத்குரு கிட்ட போனீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. அவரே பிரம்மகுமாரிகள் லைன்ல நிப்பார்.
ஞானத்தை கொஞ்சமாவது கொடுங்கன்ட்டு. ஆனா இவ்வளவு நாள் கடவுள் கிட்ட போற கூட்டத்தை தன் பக்கம் திருப்புறது எவ்வளவு பெரிய பாவம். கடவுளுடைய சத்குருன்னு அது இங்க ஒரு பக்கம்னா அன்னபூர்ணி இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணி காமத்துல விழுந்துட்டு வந்து ஆசி கொடுக்குறாங்களாம். அங்க ஜோடியா இருக்கிறாங்கன்னா அது தூய்மையான ஜோடி, சொர்க்கத்தை கோயில்ல இருக்கிறது. உடனே கடவுள் அதுக்காக தானே படைச்சார் ஆணையும் பெண்ணையும் அவங்க சொல்றாங்க. அவங்க அப்படி புரிஞ்சு அதான் கலியுகம் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அப்ப சொல்றாரு சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன், இந்த உலகத்தின் படைப்பின் மூலம் எனக்குள்ள இருக்குது, இல்லைன்னா சாப்பிட்டது எப்படி துடிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கடவுள் வந்துருச்சு, கடவுளில் ஒரு பகுதி நான் இருக்கிறேன்ட்டு வந்துருச்சு. அதை டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றாரு. அதுவே நானாகத்தான் இருக்கிறேன், நானே அது ஹம்சோ சோகம், அதை புடிச்சுக்கிட்டாரு. சோ அதனால அதுவாக நீங்க இருந்தா போதும். என்ன சொல்றாரு, நீங்க இப்ப உலகத்துக்கே ஒளியாகணும். எங்க பைபிள்ல இருந்து எடுத்தது, பைபிள்ல இருக்கும் உலகத்துக்கே ஒளியாகணும். எல்லாமே கடவுள் சொல்றது அங்க வெளிப்படுது. இவர் அங்கங்க படிச்சுக்கிட்டு அந்த எந்த வார்த்தையெல்லாம் நல்லா இருக்குதோ யூஸ் பண்றாரு. அதுக்கு நீங்க ஒளியாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கம்மியா சாப்பிடணும், அதிக சாதனம் பண்ணணும். உங்களுடைய வால்டேஜ் அதிகப்படுத்தணுமா? என்ன வால்டேஜ்? சாப்பாடு கம்மியா இருந்துட்டு கம்முன்னு இருந்துட்டா என்ன வால்டேஜ் ஏறும்? கரண்ட் ஒரு லைட் வச்சா எரியுமோ? அதான் வால்டேஜ் ஏறுதுன்னு சொல்றாரு பிள்ளர். இன்னர் வெல்பீயிங்க்கு வந்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. அதுதான் எப்படி? இப்ப நம்ம சொல்றோம் மாமியார் கொடுமைப்படுத்துறாங்கன்னா கடவுள் ஞானம் கொடுக்குறாரு, நீ அங்கேயே இருக்காத என்கிட்ட வாழ்ற. ஆனா ஆரம்பத்துல அந்த நிலை அடையிறது கஷ்டம். இன்னும் உங்களுடைய பாவ கர்ம கணக்கின் காரணமா தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் யாரையோ பண்ணிருப்போம், இப்ப மாமியாருக்கு மூலமா வருது. தப்பிக்கிறது எப்படி வழி? நீ என்னையே பிடிச்சிக்கோ, வேற எதையுமே கேட்காத. அந்த அளவுக்கு கேட்டும் கேட்காம பார்த்தும் பார்க்காம இருக்கிற பயிற்சியை உருவாக்குன்றாரு. இங்க என்ன ஆனந்தம் இருக்குது நீ கேட்கறதுக்கு? அதாவது நீங்க இறைவன் நினைவுல இந்த உலகில் விஷயத்துல இருந்தாலும் கட்டாயம் வந்து பாருங்களாம், அப்ப தெரியும் இதுலயா நம்ம மயங்கி கடந்தோம் அப்படின்ட்டு. அப்ப சொல்றாரு இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றாரு. அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இதே நேரம் இதே ட்ரெஸ்ஸோட நானும் பேசுறேன், இந்த சிஸ்டரும் பேசுறாங்க. நீங்க எந்த நேரம் இதை பாக்குறீங்களோ அப்பதான் பாப்பீங்க, அதே மனநிலையில பாப்பீங்க. நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்கன்னா அதே தான் போடுவீங்க. பாசிட்டிவ் கமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது கோடியில ஒருத்தருக்கு தான் இந்த ஞானம் புரியும், எல்லாருக்கும் சத்தியமா புரியாது. நெகட்டிவ் கமெண்ட்ல போடுறோம்னா அந்த கோடியில நானும் ஒருத்தன் அப்படி புரிஞ்சுக்கிறவங்க. இது கோடியில் ஒரு சிலருக்கே புரியக்கூடிய ஞானம். ஏன்னா அவ்வளவுதான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் அங்க விட்டா என்ன ஆகுது? அப்ப கடவுளுடைய ஞானத்தை கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க, அவங்கதான் அதை ஃபாலோ பண்ணி வருவாங்க. அதுலயும் பக்காவா ஃபாலோ பண்றவங்க ராஜாவாங்க, கொஞ்சம் கம்மியா ஃபாலோ பண்றவங்க பிரஜை, பணக்கார பிரஜை, ஏழை பிரஜை, வெட்டியான், இப்படி எல்லா பதவியும் இருக்கும். இருந்தாலும் சொர்க்கம், அதனால ஆனந்தமா இருப்பாங்க. அவங்களே நரகத்துல மறுஜென்மம் எடுக்கும்போது கஷ்டப்படுவாங்க. அப்ப சொல்றாரு அப்ப கடவுள் சொல்றது என்னன்னா, இந்த 5000 வருடத்தில் நடந்ததே நடக்குதுன்னா என்னுடைய ஆத்மால இந்த நேரம் இதுதான் பண்ணணும்னு பதிவாயிருக்கு, உங்க ஆத்மால இந்த நேரம் இதை கேட்கணும், இந்த கமெண்ட் போடணும்னு பதிவாயிருக்கு. அப்ப என்னுடைய மாமியார் ஆத்மால இந்த நேரம் இதுதான் பேசணும்ன்றது பதிவாயிருக்குது அப்படின்னு நீங்க விலகி சாட்சியா பாரு. அவங்க நடிப்ப நீங்க ஆத்மான்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்மால என்னென்னலாம் பதிவாயிருக்குது பாரு. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு படம் ஓடுது, அவ்வளவுதான். அது ஓடுது, நீங்க டக்குன்னு மேல போயிடலாம். அப்படி மேல போறதுக்கான வழியை தான் கத்துக் கொடுக்குறாரு. நீங்க பயிற்சி பண்ண பண்ண இங்க இருக்கிறதே தெரியாது. நீங்க மேல போகும்போது அந்த ஆனந்தத்தை அனுபவம் செய்யும் போது இந்த ஆனந்தம் அவங்கள அந்த பிரபாவத்துக்குள்ள அழைச்சிட்டு வந்துடும். கோயிலுக்குள்ள போனா ஒரு வைப்ரேஷன் வருது, உயிரோட்டமான தேவதைகளே நீங்க தான் ஆக போறீங்க. ஆனா தேவதை ஆனதுக்காக கோயில் கட்டல, தேவதை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஞானத்தை கொடுத்தீங்க பாருங்க, எல்லோருக்கும் சக்தி கொடுத்தீங்க பாருங்க, அதுக்காக தான் கோயில் கட்டுறாங்க. குறிப்பாக அம்மனுக்கு தெருவுக்கு தெரு கோயில். ஏன்னா சிவபெருமானை கணவனாக நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லா ஆத்மாக்களும் பார்வதி தேவிகள் தான், சிவன் ஒருவர் தான். இதைத்தான் நாங்க ராமர் சீதை, சீதைன்றது ஆத்மாக்கள்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த ஒரு ராமர் சிவபெருமான், அவர் நம்மை மீட்க வர. சோ அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்க இருக்க அப்ப நீங்க மகிமை பாடணும். ஆஹா, நீ கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாமியார் கிடைச்சிருந்தனா நான் என்ன பண்ணிருப்பேன்? ஒண்ணு நான் தற்கொலை பண்ணிருப்பேன், இல்ல அவளை கொலை பண்ணிருப்பேன். ஆனா இப்ப நான் ஆனந்தமா இருக்கிறேன். அவங்க மேல எனக்கு இப்ப கருணை வருது. இந்த ஞானத்தை அவங்க புரிஞ்சுக்கலே, பாவம் எந்த அளவுக்கு பாவம் செய்து இருந்தால் அது ஆழமா அது பதிவாயிருக்குது. இப்ப எனக்கு ஞானம் கிடைச்சிச்சு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா அடுத்த ஜென்மத்துல எங்க போய் இந்த ஆத்மா துடிக்குமோன்னு கருணைப்படுவீங்க. அப்ப பாருங்க, ஒரு அசுர குணம் தெய்வீக குணமா மாறுது.
துக்கத்தை கொடுக்கக்கூடிய சம்பவம் சுகமாக மாறுது. உலகழிவே உங்களுக்கு சுகம். ஏன்னா உலகம் அழியிறதே எனக்காக தான். அதுதான் சொர்க்கமா மாறப்போகுது. அந்த ஆனந்தம் இருக்குது உங்களுக்கு. சோ இப்ப இந்த ஞானம் இருக்குது, துக்கம் உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். கம்முன்னு இருந்தா எப்படி உங்களுக்கு ஆனந்தமாகும்? உங்க மனைவி கள்ளத்தொடர்பு இருக்கிறா, எப்படி ஆனந்தமா இருப்பீங்க? நீங்க கம்முன்னு இருந்தா ஆனந்தமா இருக்குமா? ஒருவேளை சோத்துல விஷத்தை வச்சிருவாளோன்னு பயம் இருக்காது? இல்ல, எப்படி ஆனந்தம் இருக்கும்? சைக்கோ கணவன் இருக்கிறான், நான் அப்படி தாண்டி பண்ணுவேன், மத்த பொண்ணுங்க கூட தான் பேசிட்டு இருப்பேன், உனக்கு என்னன்னு கேட்கறான், எப்படி ஆனந்தமா இருப்பீங்க? மென்டல் ஆயிட மாட்டாங்க. எத்தனை பேர் மென்டல் ஆயிருக்கிறாங்க. சோ இவர் பாட்டுக்க அந்த அளவுக்கு ஆழமா யோசிக்கிறவங்க எல்லாம் யாரும் கிடையாதுன்றது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார். இந்த உலகத்துக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு என்னன்னா, நீங்க அற்புதமான மனிதர்கள் ஆகணும். அதான் புருஷோத்தம். புருஷோத்தமான்னு யாருக்கு சொல்லுவோம்? விஷ்ணுவுக்கு சொல்லுவோம். விஷ்ணுவா அவர் எப்படி ஆகுறாரு? இப்ப சிவனுடைய ஞானத்தை கேட்டு இந்த பிரம்மா உடல்ல வந்து பேசுறாரு இல்லையா, இந்த பிரம்மா தான் இங்க விஷ்ணு ஆகுறாரு. அதனாலதான் விஷ்ணு படுத்துட்டு இருப்பாரு. அவரு தொப்புல இருந்து தாமரை கொடி வரும், மேல பிரம்மா இருப்பாரு. அந்த விஷ்ணுடைய வயோதிக பருவம் அதான் படுத்துக்கிட்டு இருக்கிறது. அப்ப இந்த ஞானத்தை கொடுத்து உயர்ந்தவரை ஆக்குறார். அந்த வயோதிகரா தான் மேல் நோக்கி போறார். அதாவது ஆத்மா மேல் நோக்கி போகுது. அந்த உயர்ந்த நிலை தான் மீண்டும் விஷ்ணுவாக அவர் ஆகிறார். அதான் காலச்சக்கரம். இவ்வளவு ரகசியத்தை ஈஷா யோகா விட்டுருங்க, எந்த சாமியாராவது சொல்ல முடியுமா பிரம்மகுமாரிகளை தவிர்த்து? அப்ப நீங்க யோசிக்கணும், இது கடவுளுடைய ஞானம் இல்லாமல் எப்படி இது சாத்தியம்? நீங்க மலர்ந்துடுங்க. இது வந்து ஓஷோ கிட்ட காப்பி அடிச்சது. உள்ளுக்குள் மலருங்கள். அப்படியே ஒண்ணு அங்கங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறது. அதுலயே திருப்தி அடைஞ்சுறாங்க மக்கள்ன்றதுதான் கொடுமையா இருக்கு. அவங்களுக்கு ஒரு துளி ஞானமாவது போய் சேராதான்னு நாம தான் உண்மையிலே கொடுத்துட்டு இருக்கோம். ஆடிக்கிட்டே இருந்தா, சிவராத்திரி அப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா அதுதான் ஞானமா? எதுக்கு டான்ஸ் ஆடுறீங்கன்னு தெரியுமா முதல்ல? சிவராத்திரினா என்னன்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு? சிவனுடைய பிறந்த நாள். கடவுளே இந்த பூமிக்கு வந்ததுடைய நினைவாக ஒரு நாள் அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுக்காக நீங்க ஆடணும். ஆனா அது தெரியாமல நீங்க ஆடுறீங்க. உங்க ஆனந்தம் ஆடுறதுல இருக்குது. அவர் பிறந்துட்டார், அவர் வந்துட்டார், என்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாருன்னு உங்களுக்கு ஆனந்தம் வரல. அடுத்தது, சோ உத்தம புருஷனா எப்படி ஆகுறது? உத்தமன்னா என்ன? நல்லவன்னா என்ன? அவன் நல்லவன் தான் சொல்லிட்டு இருக்கிறான் இல்லையா? நாயகன் படத்துல கமல் சொல்லுவாரு, அவரு தன்னை நல்லவன் தானே இது பண்ணிக்கிறார். அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். ரஜினிகாந்த் தளபதியில சொல்லுவார், அவரு என்ன சொல்றாரு, பாக்கெட்ல காசு இல்லாம அலைஞ்சிருக்கிறீங்களா கலெக்டர் சார் நீங்க? அப்ப தெரியும் நாங்க எங்களுடைய நியாயம். அந்த மாதிரி புத்திசாலிகள் படம் எடுக்கிற காலத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப எல்லாம் கெட்டு போங்கடான்றது. அப்ப நல்லவன்னா என்ன? காமம் இருந்தால் ஒரு லவ் வருது, இந்த லவ் தான் நாளைக்கு காமமா மாறும், இந்த காமம் தான் நாளைக்கு கள்ளக்காதலா மாறும், இதுதான் நாளைக்கு கற்பழிப்பு தேடி போகும். அடுத்தடுத்த ஸ்டேஜ். அப்ப விதையே அறுக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த அந்த சலனமே இல்லாத நிலைக்கு போகணும். அதுல இருந்து வர செடி இது. அப்ப இறைவன் நினைவிலே மூழ்க மூழ்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்ம உணர்வு வரும்போது அந்த உடல் உணர்வே போயிடும். அப்ப ஆனந்தம் வரும். அப்ப இந்த உடலை விட்டு நீங்க பிரிஞ்சிடுவீங்க. அதுக்கு தயாராயிட்டீங்கன்னா இந்த உடலை விட்டு மேல போக முடியாது. அது உலகம் அழியும் போதுதான் போக முடியும். நடுவுல ஒரு உலகம் இருக்கும், ஒளி உலகம். அங்க இருந்து சக்தி கொடுப்பீங்க. மற்றபடி இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் உடல் உணர்வுல காமம், கோபம் இதுல இருக்கிறவங்க இங்கே பேய அலைவாங்க, இல்ல மற்றவர்களுக்குள்ள பிரவேசமாகி டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்களும் டார்ச்சர் அனுபவிப்பாங்க. இந்த டார்ச்சர் நிரம்பிய, துக்கம் நிரம்பிய உலகத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கறது தான் முக்தி. குறிப்பா மெயினா அந்த இடத்துக்கு போறது. உலகம் அழியும்போது தானே போயிடும். அடுத்தது அங்க இருந்து சொர்க்கத்துக்கு வர்றதுதான் ஜீவன் முக்தி. அதாவது சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்க, ஆனாலும் எதிலும் கட்டுப்படல, ஆனந்தமாகவே இருக்கிறீங்க. ஏன்னா உடல்ன்ற உணர்வுல சிக்கல. சோ அந்த மாதிரி உலகத்துக்கு அழைச்சிட்டு போற ஞானத்தை கடவுள் கொடுக்கிறார். ஈஷா யோகால என்ன கொடுக்கிறார்? இதுல ஒரு பெரிய காமெடி ஒண்ணு பண்ணிருப்பாரு. என்ன சொல்றாருன்னா, வண்டர்ஃபுல் பர்சனாக ஆகணும்ட்டு நீங்க இப்ப புது வருடத்துக்கு பிரமாணம் எடுக்கிறீங்க. எப்ப ஆவீங்க? 1 வருஷம் ஆகுமா? அவர் சொல்றாரு புத்திசாலித்தனமா, நாஸ்தி ஆகிறதுக்கு தான் வருஷங்கள் ஆகும். நல்லவன் ஆகிறது உடனே ஆயிடலாம். பாருங்க, குழந்தை பிறந்த உடனே நல்லா இருக்குது. ஆனா கெட்டு போறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அது எவ்வளவு உத வாங்கிட்டு நல்லவனா இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது இல்லையா? கர்ப்பத்துல தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்குது. அது எல்லாத்தையும் மறந்து
மறக்கல, மறுபடியும் அது தூண்டப்படும் போது மறுபடியும் வந்துடுது. காமத்தை விட்டுருவாரா டக்குன்னு? கோபத்தை விட்டுருவாரா? இவர் என்னமோ கடவுள் மாதிரி சொல்றாரு, ஒரு செகண்ட்ல இல்ல. அது கடவுள் சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னா, சொர்க்கம் நரகமாகிறதுக்கு 5000 வருஷம் ஆச்சு. ஆனா 100 வருடத்தில் மீண்டும் சொர்க்கமாக்குறேன். அப்ப ஒரு வினாடியில மாத்துற மாதிரி தான். அது கடவுள் சொல்றது. அந்த டயலாக இவரு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பண்ணும்? ஒண்ணுமே பண்ணாம கம்முன்னு இருந்தா எப்படி உத்தமன் ஆகுறது? அதுதான் சொல்றது. காமம் இல்லன்னா அங்க கோபம் இருக்காது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது, சுயநலம் இருக்காது. அதனாலதான் சொர்க்கத்தில் இதெல்லாம் இல்லாம இருந்தது. காமத்தை வென்றால் உலகத்தையே வென்றீர்கள்ன்றார் கடவுள். அதனாலதான் ஒரு உத்தம புருஷர். ஒண்ணும் இல்ல. வேதவதி ராமாயணத்துல ராம வந்து தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. காட்டுல தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டு, வேற யாரும் இல்ல, நம்ம தான் பிரம்மகுமாரியோட நினைவாக அப்படி காட்டுறாங்க. அப்ப ராவணன் வரான். அவன் தான் பெண்களை பார்த்தாலே காம வயப்படுவான் இல்லையா? உடனே இவ்வளவு அழகா இருக்காளே, இவளை நான் என்னுடைய சுந்தரி ஆக்கிக்க போறேன்ட்டு கூப்பிட்டு பாப்பா. அவன் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே இருப்பான். டக்குன்னு கையை பிடிச்சி இருப்பான். தவம் கலைஞ்சிடும். கலைஞ்சோடனே கட்டுப்பாய் ஆக்சுவலா முடிய பிடிச்சி இருப்பான். ஃபர்ஸ்ட் முடியும் அவ கட் பண்ணிடுவா. அப்ப வந்து நான் வந்து என்னுடைய அப்பா பிரம்மாவுக்கு பாருங்க, பிரம்மா குமாரிகள் நாம தானே. பிரம்மா வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்கறதுனால பிரம்மாவுக்கு நம்ம குழந்தை. அதான் பிரம்மகுமார் குமாரிகள். அப்ப என்னுடைய அப்பா பிரம்மாவுக்கு என்னை நாராயணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. ஏன்னா இங்க லட்சியமே என்ன? சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி லட்சுமி நாராயணன் பதவி. அதை அடையிறதுதான் நம்மளுடைய எண்ணம். நாராயணன் ஆகணும் லட்சுமி கல்யாணம் பண்ணணும், லட்சுமி ஆகணும்னா நாராயணனை கல்யாணம் பண்ணணும். அதான் நம்மளுடைய லட்சியம் இல்லையா? அதுக்காக நான் அவரை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப பாருங்க, அவரை கல்யாணம் பண்றதுக்கு ஏன் தவம் பண்ணணும்? அப்ப நாராயணன் வர்றது வேற யுகத்துல, தவம் நடக்கிறது வேற யுகத்துல. ராவணன் யுகத்துல தவம் பண்றாங்க. இப்ப ராவணன் அழிந்த பிறகுதான் நாராயணன் வர்றார். நாராயணனும் ராவணன் அழிச்சிட்டு தான் வர்றார். அதே மாதிரி இருக்கிறவங்க தான் அங்க வந்து கல்யாணம் பண்ண முடியும். அப்ப ராவணன் ஒண்ணு சொல்லுவான், நாராயணனா அவன் பெண்கள் வாடையே அறியாதவனாச்சே, ரசனையற்றவனாச்சே, நீ போய் அவனை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னும். சோ இது வந்து அப்படியே கடந்து போயிடுவாங்க இந்த டைலாக். அதுதான் நாராயணனுடைய கேரக்டர் இல்லையா? அந்த காமம்னா என்னன்னே தெரியாதவர், அதுதான் புருஷோத்தமன். அதனாலதான் நாமம் எப்படி போட்டிருப்பாங்க? கண்ணை மறைத்து போட்டிருப்பாங்க வெங்கடாச்சலபதிக்கு. இந்த ஊன கண்ணினால் பார்த்து பார்க்காமல் இருப்பவர். அவரு 3வது கண் வழியா மட்டுமே பாக்குறாரு. அதான் நாமம் பெருசா போட்டிருக்கிறாங்க. 3வது கண் என்ன? இந்த ஞானம்ன்ற கண். ஆத்மா அழிவற்ற ஆத்மாவைத்தான் நான் பார்ப்பேன், அழியக்கூடிய உடலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வு. சோ இவ்வளவு விஷயம் இருக்குது ஞானம். இந்த ஞானத்தில் ஒரு துளி கூட இல்லாம கம்முன்னு இருங்க, இதுதான் ஞானம். இதுல ஒரு துளியை நான் எல்லாருக்கும் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பாவம் 25% தான் என்னால முடிஞ்சிச்சு. பாவம் நான் ஃபெயிலியராகவே சாவ போறேன். எனக்காக கொஞ்சம் அழுவுங்க. அவர் சொல்றாரு, நான் ஒரு கூட்டத்துல சொன்னேன், ஃபெயிலியரா சாகுறது நல்லது, சக்சஸ்ஃபுல்லா சாகுறேன்னா நீங்க குழந்தைத்தனமான கோல் வச்சிருக்கிறீங்க. அடைய முடியாத அளவுக்கு பெரிய கோல் வச்சுட்டாராம் இவரு. எல்லாம் கம்முன்னு தான் இருக்கிறாங்க. இவரு என்ன காசு கொடுத்துட்டு கம்முன்னு இருக்கணுமா? என்ன சொல்றது? கலியுகம் இல்லையா? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. Thank you brother. ஓம் சாந்தி. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இதைத்தான் அவர் பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் சொல்லுவார். இது உங்க சாய்ஸ். சந்தோஷமா இருக்கிறது உங்க சாய்ஸ். வெளியில இருக்கிறத ஏன் அனுமதிக்கிறீங்க? சந்தோஷமா நீங்க சந்தோஷமா இருக்கிறது நல்லா இருக்குதா, டிப்ரெஸா இருக்கிறது நல்லா இருக்குதா கேக்குறாரு. இப்ப சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? எப்படி அம்மா செத்தா சந்தோஷமா இருப்பீங்களா? கணவன் செத்தா சந்தோஷமா இருப்பீங்களா? ஜக்கி வாசுதேவ்னு சொன்னதுக்கே உங்களுக்கு சந்தோஷம் ஓடி போயிடுச்சு, கத்த ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு கேள்வி கேட்டதை ஆஃப் பண்ற அந்த கேமராவான்னு சொன்னீங்க. அவன் இங்க அடுத்த வேலை சாப்பாடு என்ன ஆகுமோ, அவன் கணவன் விட்டு ஓடி போயிடுவானோ, மனைவி விட்டு ஓடி போயிடுவானோ, எந்த நேரமும் போன் பேசிட்டு இருக்கிறான். கேட்டா நான் அப்படிதாண்டி பண்ணுவேன்றான். அப்படிதான்டா பண்ணுவேன்னு மனைவியும் சொல்றா. எப்படி சந்தோஷமா இருக்கிறது? யுவர் சாய்ஸ். இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்கதான் இவங்களை தேடி போக போறது இல்லை. இவங்களும் ஏழைங்கள கஷ்டப்பட்டு இருக்க போறாங்க. சோ அப்ப இங்க கடவுள் சொல்றாரு, நான் என்னதானே பிடிக்க சொன்ன, நீயே அழியக்கூடிய மனிதனை பிடிச்ச. அப்ப நீ ஆனந்தமா இருப்ப. இறைவனை மட்டும் நீ பிடிச்சிட்டனா இருக்கும் பொழுதே. அப்ப அவன் எப்ப போனாலும் இறந்தே போனாலும் நீ அழமாட்ட அப்படின்னு இங்க ஒரு வழியை சொல்றாரு.
நீங்க கம்முன்னு அப்படி மனம் நீங்க சொன்னது கேட்டுருமா? சக்கி வாசுதேவன் சொல்லும் போதே உங்க மனம் கேட்கலையே. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அரசியல்வாதி எல்லாம் எப்படியெல்லாம் திட்டுறாங்க. நடிகர்கள்லாம் அவன் இவன் தான் சொல்றாங்க. அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப அதையே உங்களால பொறுத்துக்க முடியல. மேட்டர் ஆஃப் சாய்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆமா, லட்சக்கணக்கான பேரு ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். மேடையில உட்கார்ந்தா சந்தோஷமா தான் இருக்கும். இல்ல, அப்படி இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா, அது எல்லாம் பறிக்கப்படும்போது தெரியும் உங்க சந்தோஷம் எப்படி போகுதுன்ட்டு. இல்லையா? ஒரு கற்பனையில இருக்கலாம். அவ்வளவுதான். அங்க கூட்டத்துல இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு. அவ்வளவுதான். பார்ட்டி பண்றாங்க. அது மாரி அங்கேயும் பார்ட்டி தானே, டான்ஸ் தானே ஆடிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம். சோ அப்ப ஆனந்தம் ஆத்மாவின் உண்மையான குணம். அதுக்கு நீங்க ஆத்ம உணர்வுக்கு போகணும். அதுக்கு வெளி உலகத்து விஷயத்துல இருந்து உங்க புத்தியை நீக்கணும். இறைவன் நினைவுல இறைவன் கொடுத்த ஞானத்தை மனதுக்குள்ள அசப்போட போட உள்ளுக்குள்ள இருக்கிற குப்பையெல்லாம் வெளியில வரும். ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய விஷயம் வந்து புடிச்சு இழுக்குது. ஒருத்தர் வந்து வருஷத்துக்கு கோடியில சம்பாதிக்கிறார். ரொம்ப சின்ன பையன் தான். ஆனா அந்த காமத்துல விழுந்துட்டாரு. பொண்ணை ஏமாத்திட்டு போயிடுச்சு. அவரால முடியவே இல்ல. தற்கொலை பண்ற மாதிரி ஆயிட்டாரு. அப்பதான் பிரம்மகுமாரியே தேடி வர்றார். சோ அப்ப கோடியும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. சந்தோஷமா இருன்னா அது எப்படி தெரியலன்னு தானே அவன் வந்திருக்கிறான். சந்தோஷமா இருந்தா என்ன அர்த்தம்? அழுதா பிரச்சனை போயிடுமான்னு கேட்பாங்க. கரெக்ட் தான், போகாதுதான். அழாம இருக்க முடியலையே, அதுக்கு என்ன பண்றது? சோ அது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்ற மாதிரி முதல்ல இருந்தே உன்னுடைய கவனத்தை அழியக்கூடிய மனிதன் மேலேயோ, பொருள் மேலேயோ, புகழ் மேலேயோ வைக்காம அழிவற்ற இறைவனோடு மட்டுமே வைக்கணும். அவரை மட்டுமே புடிச்சிட்டு இருக்கணும். அப்ப எது வந்தாலும் போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா புண்ணிய கணக்கு இருந்தா தானா வரும். புண்ணிய கணக்கு தீர்ந்தவொடனே தானா போயிடும். அதனால வர எதுவுமே என்னதுன்னு நீங்க பார்த்தும் பார்க்காம இருக்கணும். நீங்க பாட்டுக்கு செய்வதெல்லாம் அவரேன்ட்டு அவரு நினைவுல செய்யும் பொழுது அதன் மீது உங்களுக்கு பற்று வராது. அவர் நினைவில்லாம செய்யும்போது தானாவே உங்களுக்கு அதன் மீது பற்று வந்துடும். இதான் விஷயமே. சோ அந்த பற்று ஜக்கி வாசுதேவுக்கு இல்லையா? இருக்கிறனால தான் சொல்றாரு, எனக்கு இவ்வளவு வியூஸ் வந்திருக்குது, இவ்வளவு இத்தனை பேர் பார்த்திருக்கிறாங்க, நம்பர் 1 நாம அப்படி எல்லாம் ஆன்னு கத்துறாங்க. இருந்தாலும் 25% தான் பார்த்திருக்கிறாங்க. அவர் சந்தோஷத்தை அப்படி ஏதாவது சொல்றாரு. இவர் போட்டு யாருமே பார்க்காமலே இருந்திருந்தா இவர் எவ்வளவு டிப்ரெஸ் ஆயிருப்பாருன்னு யோசிச்சு பாக்குறேன். இல்லையா? அதுவும் நடக்கும் ஒரு நேரத்தில். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. Thank you, brother. ம். Om Shanti.